ஃப்ளவர்ஸ் அன்னியோங், இட்ஸ் மீ ஃபேரி. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது குக்கீஸ் கேர்ள் ஃபிக்ஷன். ஸோ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன மாட்டேன்னா, டெலிகிராம் வந்துட்டு இப்போது இல்லை. ஸோ நான் தான் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணேன், ஸ்டோரேஜ் ஃபுல்லாக சொல்லிட்டு. இப்போ வந்துட்டு வாட்ஸ்அப்பில் வந்துட்டு ஒரு சேனல் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நம்மளோட அப்டேட்ஸ் எல்லாமே அங்கே பார்க்கலாம். நான் வந்துட்டு லிங்க்கை வந்து பயோவில் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் போஸ்ட்லேயும் போட்டிருக்கேன். ஸோ ஜாயின் பண்ணாதவங்க போயிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போது ஒரு ஸ்டோரி வந்து எனக்கு வந்து தோணுது, ஒரு ஸ்டோரி வந்து நான் கொடுக்குறேன்னா அதுக்கு கண்டிப்பாக ஒரு பிஹைண்ட் த சீன் இருக்கும். லைக் எப்படி அந்த ஸ்டோரி வந்து என் மைண்டுக்குள்ளே வந்துச்சு அப்படின்ட்டு அதுவுமே வந்துட்டு உங்ககிட்ட இதுக்கப்புறம் ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ ஒவ்வொரு ஸ்டோரிக்கும் இருக்க பேக் ஸ்டோரியை வந்து நான் வாட்ஸ்அப் சேனலில் சொல்கிறேன். ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க, ஃபன்னாக இருக்கும். ஸோ ஓகே, இன்றைக்கி வந்து நம்ம ஒரு மூவி தான் பார்க்க போகிறோம். என்ன மூவினா, சத்தியமாக டைட்டில் எனக்கு தெரியாது. ஸோ ஒன்று சொல்லவா, ஒரு மூவி கூட யோசிச்சிடலாம், ஆனால் அந்த மூவிக்கூட டைட்டில் யோசிக்கணும் பார்த்தீங்களா? ஐயோ அங்கே தான் இருக்குது. ஸோ நான் இன்னும் டைட்டில் யோசிக்கல, தம்ப்நெயிலும் ரெடி பண்ணல. ஸோ தம்ப்நெயிலில் போட்டிருப்பேன், அங்கே பார்த்து என்ன மூவின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? இப்போது அப்புறம் வந்துட்டு இது வந்து டாப் செக்கே. ஸோ ஓகே, இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். செக்ஷுவலாக லைக் இப்போது கட் பண்ணி ஓப்பன் பண்ணோன்னா நைட் ஒரு 10க்கு மேலே, அதாவது 11 அந்த மாதிரி தான் காட்டுறோம். ஸோ அங்கே ஒரு மாதிரி டார்க்காக இருக்குது. இப்போது ஒரு பெரிய பார் தான். அந்த பாருக்கு ஆப்போசிட்டில் தான் 2 பசங்க நின்று செம்மையாக தகராறு பண்ணிகிட்ருக்கானுங்க. ஏய் என்ன உள்ள விட மாட்டியா? லக்கல் தான் வச்சுருக்கல காசு ரெண்டு தானே என்னப்பா? சார் உள்ள ஹவுஸ்ஃபுல், யாரையும் அலோவ் பண்ண முடியாது, ப்ளீஸ் கோ. ஏய் யார் தெரியுமா? உனக்கு தேவை பைசா, பத்தெல்லாம் எவ்வளோ இருக்குன்னு இல்லைங்க, மரியாதையாக உள்ள வீடு அப்படின்ட்டு ஒரு 2 பசங்க தான் செம்மையாக போட்டு தகராறு பண்ணிகிட்டு இருக்கானுங்க. ஸோ இப்படி அங்கே ஒரு கார் வந்து ஸ்டாப் ஆக அந்த வாட்ச்மேனா வேகமாக ஓட்டுறாரு. ஏய் நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது எவன்கிட்டடா போடுறாவன் அப்படின்ட்டு பார்க்க அந்த கார் டோர் அப்படியே ஓப்பன் பண்ணுறான். அதுக்குள்ள வந்து ஒரு பர்சன் தான் அப்படியே கீழே இறங்கிட்டு லைக் செம்மையாக தள்ளாடுறாங்க. இப்போ அப்படியே அந்த வாட்ச்மேன் பிடிக்க போக அப்படின்ட்டு ஒரு சவுண்ட் தான். ஸோ அந்த வாட்ச்மேன் தள்ளி நினைக்கிறாங்க. ஸோ இப்போ அப்படியே லைக் உள்ளே போங்க சார் அப்படின்ட்டு சொல்ல அந்த பர்சனா ஒரு மாதிரி தள்ளாடிக்கிட்டு அவங்க பாட்டுக்கு உள்ளே போகிறாங்க. தப்பாரா, ஏய் இவ்வளோ நேரம் கத்திட்டுருக்கான், எங்களை விட திப்பில்ல, எவ்வளோ திமிரு இருந்தா அவனை விட்டுவா, இன்னும் அழகாக இருக்காண்ணா. டே மச்சான் வேணாண்டா, வாடா போயிடலாம். நேற்றுக்கு இப்போ போகலாங்கிற. சார் இந்த பாரு அவங்களோடது. என்னது அப்படியா? டே இங்கே பாரு, நான் சொல்லிட்டேன், இது ஒரு மாதிரி ரிச்சு, போலீஸ்லாம் வந்துச்சுன்னா அவ்வளோதான், வா போயிடலாம். நேடா அப்படின்ட்டு அங்கே கூட இருந்த ஃப்ரெண்டு தான் அப்படியே கூப்பிட்டு போயிடுறான். ஸோ இப்படியே லைக் உள்ளே போயிட போசனா அப்படியே லைக் நின்றுட்டு பார்க்குறாங்க. ஸோ அவங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக அந்த ட்ரிங்க் பண்ணுவாங்கள்ல அந்த கவுண்டர் டாப்பு அதான் தெரியுது. ஸோ அவங்க பாட்டுக்கு டேரெக்டாக போயிட்டு அங்கே ஒரு சேரில் உட்காந்துட்டு ஒன் விஸ்கி அப்படின்ட்டு சொல்ல அங்கே அந்த வெயிட்டராக அப்படியே ரெடி பண்ணுறாங்க. ஸோ இப்படியே லைக் அவனுக்கு ஒரு மாதிரி கேராக இருக்குது, ஒரு மாதிரி ஹாஃப் வைஸ் தான் ஓப்பனில் இருக்குது. இப்போ அப்படியே சைடில் பார்க்குறான், செம்ம க்ரௌடு, காற்றுலையும் எதுவும் சவுண்டு எல்லாம் விழுகலை, ஒரு மாதிரி அரவட்டு தான் வந்துட்டுருக்கு. ஸோ அப்படியே மெதுவாக அவனோட ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்க அங்கே இருக்க சவுண்ட்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அவன் காதில் கேட்க ஆரம்பிக்குது. ஜான் ஜங்கு ஜான் ஜங்கு ஜான் ஜங்கு அப்படின்ட்டு சவுண்ட் தான் கேட்டுட்ருக்கு. ஸோ பெருசாக கவனிக்கல இது பையன். ஸோ இப்போ அப்படியே சார் அப்படின்ட்டு அங்கே ஒரு விஸ்கே வைக்க அப்படியே அந்த பையன் எடுத்து குடிக்கிறான். ஏ அங்கே என்ன நடக்குது சார்? அது பாக்ஸிங் சார். பாக்ஸிங்கா? என்ன ஒன்று சார், அது ஓகே. என்ன ஒன்றுன்னா என்ன ஒன்று ஓகே சார் அப்படின்ட்டு எங்கள் அப்படியே ஒத்து கொடுக்க. இப்போ அகைன் அப்படியே சைடில் பார்க்குறான், பார்த்தா அங்கே இந்த பாக்ஸிங் கவுட் தான் லைக் சுற்றி வர கட்டியிருக்காங்க. நடுவில் வந்து 2 பேர் நின்றுட்டுருக்காங்க. ஸோ ஒரு பக்கம் ப்ளூ கலர் ஷர்ட்டு, லைக் ஷர்ட்டு கிடையாது, இந்த ஸ்லீவ்லெஸ் பனியன் இருக்கும்ல அதான். ஸோ அந்த பக்கம் ரெட்டு. ஸோ அப்படியே பார்க்குறான், அங்கே ஆக்சுவலாக இந்த ரெட் கலர் ட்ரெஸ் போட்டவங்க ஒரு மாதிரி பல்காக பெருசாக இருக்காங்க. ஸோ ஃபிக்ஸ் பண்ணுறான், ஒரு வேளை அதான் ஜாயின் ஜாக்குன்னு சொல்லிட்டு பெருசாக கவனிக்கல. அகைன் அதை அப்படியே வாங்கி குடிச்சிட்டு இன்னும் ஒரு மாதிரி பார்க்குறான். ஸோ இப்போ அப்படியே அங்கே நடந்த அந்த பாக்ஸிங்கில் லைக் அந்த ப்ளூ ஷர்ட் தான் ஜெயிக்கிறான். இப்போ அப்படியே பார்த்துட்டு ஏதான் ஜான் ஜங்குக்கா
அப்படின்ட்டு அதையும் பெருசாக எடுத்துக்கல. ஸோ அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப அவனுக்கு ஒரு மாதிரி ஃபெய்ட் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ அப்படியே இன்னுமே உட்காந்துட்டு இருக்கான். ஸோ இந்த பக்கம் பார்த்தோன்னா ஆக்சுவலாக அது ஜங்குக் தான். அப்படியே ஜெயிச்சுட்டு கீழே இறங்குறான். மச்சான் போட்டு 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 உன்னெல்லாம் செய்கிறதுக்கு இன்னொருத்த பிறந்து வரணும். ஆனால் அது இந்த ஜங்கத்தில் கிடையாது. போட்டுக்க மச்சான். தண்ணி கொடுறான் பா. ஒரு குத்த விட்டான் பாரு. வலிக்குதுடா. நான் மச்சான் நம்ம பார்க்காதா இந்த புட்டி அப்படின்ட்டு ஜிமந்தா ஆக்சுவலாக அங்கே கையில் ஒரு டவலும் வாட்டர் பாட்டிலும் கொடுக்குறான். அங்கே ஜங்குக்கா அப்படியே லைக் அந்த பனியனை கலட்டுறான். ஆக்சுவலாக ஒரு மாதிரி பாடியெல்லாம் ஸ்வெட்டு, அவனோட ஹேரெல்லாம் ஸ்வெட்லேயே நனைஞ்சு அப்படியே தண்ணி சொட்டிகிட்டு இருக்கு. இப்போ அப்படியே அந்த வாட்டர் பாட்டிலை வாங்கி ஓப்பன் பண்ணி அவன் ஃபேஸில் ஊற்றுறான். அதை ஊற்ற அப்படியே பாடி ஃபுல்லாக போயிட்டு பட்டுட்ருக்கு. ஸோ இப்போ அப்படியே அந்த வாட்டர் பாட்டில் தூக்கி போட்டு போகலாமா? பலாம் மச்சான். பண்றதுக்கு அதை வாங்கி கொடுறா. ஓசி கூட்டிலே இருக்காது. போகலாம் மச்சான். ப்ளீஸ் மச்சான், இந்த மாதிரி பாடிக்கு வந்துட்டு குடிக்காமல் போனால் கட்டு வேகாதுடா. ப்ளீஸ்டா ஒரே ஒரு பெக்கு. வேண்டாம் போகலாம். தா கேட்டுருக்கேன்ல, ஃப்ரெண்டுக்காக ஒரு சரி கூட வாங்கி கொடுக்க மாட்டியா? உண்மையான ஃப்ரெண்டாக என்ன தெரியுமா? ஆரம்பிச்சிட்டான்டா. நான் போ சரக்கு தானே. ஆமாம் மச்சான் வாங்கி தருவா அப்படின்ட்டு இப்போ அப்படியே அவன் கலட்டின அந்த சிலிபஸ் பனியனை அவன் ஷோல்டரில் போட்டு எப்படி நடந்து வரான். என்ன இந்த விஸ்கியில் போதே இல்லை சருது. என்ன கம்மியாக கொடுக்குறியா? அவ்வளோதான் ஒன்று, இன்னும் அதிகமாக ஊற்று. சருது உங்களுக்கு போதை ஊற்றுனா ஊற்று அப்படின்ட்டு அப்படியே அகைன் வாங்கினா விஸ்கியை. ஸோ வாங்கிட்டு இப்போ அப்படியே எந்திரிக்க ஆப்போசிட்டில் வந்து ஜங்குக் தான் அப்படியே இடிச்சு அவன் கையில் வச்சுருந்த விஸ்கி கீழே விழுந்துருது. ஸோ அங்கே தாங் தான் ஆக்சுவலாக அவன் வெளியே போக ஜங்குக் போயிட்டு அப்படியே பிடிச்சிடுறான். யூ பிளடி இடியட், எவ்வளோ தைரியம் இருந்தால் என் விஸ்கியை கீழே தள்ளிவிட்டுருப்பேன். ஒழுங்கு மரியாதையாக விஸ்கியை கொடுத்துரு. நானும் உன் மேலே அடித்தேன், நீ தான் வந்து என் மேலே அடித்த. ஃபர்ஸ்ட்டு என்னை தொடுறதெல்லாம் வச்சுக்காத. என்னை தொடுறதெல்லாம் உனக்கு தகுதியே கிடையாது. விட்டா விழுந்துருவேன். நான் எவ்வளோ ஸ்ட்ரெடியாக இருக்கேன்னு தெரியுமா? ஒழுங்கு மரியாதையாக என்னை நிற்கவே அப்படின்ட்டு சொல்ல எப்படி நிற்க வைக்கிறான். அப்படியே தள்ளாடுற ஒரு மாதிரி அகைன் ஜங்குக் பிடிச்சிக்கிறான். தொடாதன்னு சொன்னாலும் அவ்வளோதான். ஒழுங்கு மாதிரி அதையும் விஸ்கியை கொடுத்துரு. உன் பேர் என்ன? என் பேர் அது இதுக்கு நான் உனக்கு சொல்லணும்? நான் கேட்டது என் விஸ்கி அவங்க கொடுத்து. ஆல்ரெடி ஓராடிச்சு, கிளம்பு. யார் கூட வந்திருக்க? அதெல்லாம் எதுக்குடா நான் உன்கிட்ட சொல்லணும்? என்னடா பாக்ஸிங் பண்ண இவ்வளோ ஜெயிச்சா என்ன பெரிய ஆளா? விஸ்கி மட்டும் இப்போ கொடுக்கல, மவனை வச்சு மூஞ்செல்லாம் வச்சுறேன். ரைட்டு, இவங்க யார் கூட வந்திருக்காங்க? தெரியல சார். ஹலோ, யார் கூட வந்திருக்க? அதாச்சும் சொல்லு. நான் எப்போவுமே தண்ணி தண்ணி தண்ணியாக வருவேன். ஒழுங்கு மாதிரியே விஸ்கியை கொடுத்துரு. சரி, உன் வீட்டு நம்பர் யாரும் இருக்கா? கூட வேணா கால் பண்ணுறேன். ஏன் வீட்டு நம்பர் இருக்கு? நான் ஒன்று கொடுக்கணும் சொல்ல முடியாது. எனக்கு அடித்த போதை இறங்குறதுக்குள்ளே மறுபடியும் ஏற்றணும். ஒழுங்கு மறுபடியும் விஸ்கியை கொடுத்துரு. சரி ஓகே இரு, அப்பாவுக்கு கால் பண்ணுறேன். அப்பாவா? அதோ என் அப்பாவுக்கு நான் பயப்படுவேன்னு நினச்சியா? ஒழுங்காக விஸ்கியை கொடுத்துரு அப்படின்ட்டு இங்கே தவங்க தான் சண்டை போட்டுட்ருக்கான். ஸோ இப்படியே லைக் வெளியே இருந்து 2-3 பாடி கார்ட்ஸ்லாம் உள்ளே வராங்க. சார் அப்பா கூட்டி வர சொன்னாங்க. நான் வேண்டாம் சார், வாங்க சார் போகலாம் அப்படின்ட்டு இப்போ தாங்குறான். அப்படியே கூட்டிகிட்டு போக அந்த பக்கம் தாங்குக்கா அப்படியே பார்க்குறான். ஐயோ, எனக்கு நீ விஸ்கி வாங்க கொடுத்து ஆகணும், வாங்கி கொடுக்கணும் அப்படின்ட்டு இப்போ அப்படியே அந்த பக்கம் தாங்க அவன் படுக்க போகிறான். லைக் அந்த பாடி கார்டு தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. யார் க்யூட்டாக தான் இருக்கான். டே மச்சான், நீ குடிக்கல? எத்தனை பாட்டில்ரா? வெயிட்டர் 2 தானே குடித்தேன் சார். அதோட 12 ஆயிடுச்சு சார். அது 12?
டீப்தா எவ்வளோடா குடிப்ப? மச்சான் இவங்க ஃபாரின் சரக்குன்னு என்ன ஏமாத்துறாங்க மச்சான். எல்லாம் டூப்ளிகேட்டு. எனக்கு போதையே ஏறல. வெயிட்டர் போதும். மச்சான் மச்சான் போதை ஏறலடா, இன்னும் ஒன்று. ஏய் அடிச்சிருவேன். மச்சா இறங்கிடும் மச்சான், அடியாத மச்சான். காசு வச்சிருக்கியா? அதான் இப்போ பாக்ஸிங்கில் ஜெயிச்சு. டேய் மயிறு, இதுக்கப்புறம் பாருக்கு வா, காலை உடைக்கிறேன். என் காலை நீ உடச்சா அதுக்கு பதிலாண்ணா. ஒன்றும் இல்லை மச்சா, கவுண்டர் வரல. வாட போகலாம் அப்படின்ட்டு இந்த பக்கம் அப்படியே அமௌண்ட் பே பண்ணிட்டு ஜங்குக்கா ஜிமினை பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். இப்போ அப்படியே ஒரு வீட்டில் தான் காட்டுறோம். அப்படியே கொண்டு போயிட்டு ஜிமினை போட, டே எதுக்குடா இப்படி வந்து தூக்கி போடுற? என் சேவை இந்த நாட்டுக்கு தேவை. இந்த மாதிரிலாம் இதுக்கப்புறம் பண்ணு, அது சரியா? தின்னியா? இல்லை மச்சான் பசிது. வா அப்படின்ட்டு அப்படியே கூட்டி போய் டேபிள் உட்கார வச்சுட்டு இந்த பக்கம் ஜாங்குக்கா அப்படியே இல்லை கொஞ்சம் குக் பண்ணி ஜிம்மனை கொடுத்துட்டு அவனும் சாப்பிட்றான். ஸோ 2 பேரும் அப்படியே போய்ட்டு கவர்ந்துடுறானுங்க. ஸோ இப்படி லைக் இந்த நைட்டு ஸ்கிப் ஆக நெக்ஸ்ட் டே தான் காட்டுறோம். ஏய் மயிறு, ஏய் ஜிம்னா ஜிம்னா மச்சான் ஹெட்டேக்காக இருக்குடா. 10-15 எனக்குன்னா ஹெட்டேக்கு மட்டும் இல்லை எல்லா மயிறு வரும். மச்சான் ஊற வலிக்குதுடா. அம்மா என்ன எந்திரிக்க முடியுமா? இல்லை ஒரு உத விடவா? ஏஞ்சிட்ட மச்சான், கிளம்பு, டைம் ஆகிடுச்சு. இனி ஒரு நாள் மட்டும் லீவ் போட்டுக்குவா. பார்க்குற கலெக்டர் வேலைக்கு தர லீவ் போட்டால் நல்லா தின்றுவ சோறு. மச்சான் சரிப்பா, குளிச்சுட்டு வரேன். சரிம்மாவா. அவனை நான் சமைச்சு முடிக்கிறதுக்குள்ளேயும் கீழே வரேன்டா போடா அப்படின்ட்டு எங்கள் ஜிம்முன்னு சொல்ல ஜாங்குக்கா அப்படியே கீழே இறங்கி வந்துடுறேன். ஆக்சுவலாக எனக்கு 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு. அம்மா அப்பாலாம் அப்போல்லாம் யாரும் கிடையாது. 2 பேரும் ஒன்றா தான் சின்ன வயசுலேருந்து இருந்துகிட்ருக்கானுங்க. ஸோ இப்படியே லைக் ஜங்குக்கு தான் கீழே சமைச்சிட்ருக்கான். ஸோ சமைச்சு முடிச்சுட்டு புள்ள வெயிட் பண்ணிகிட்டே இருக்குது. பட் இனிமேல் ஜிம்மில் காணோம் இவனை அப்படின்ட்டு இப்படியே மேலே போகிறான். பார்த்தா பெட்ரூம்லேயும் இல்லை. ஏய் ஜிம்னா எங்கே போன நாய் அப்படின்ட்டு இப்படியே பாத்ரூம் டோர் ஓப்பன் பண்ணா. அங்கேருந்து அப்படியே கீழே விழுறான். மச்சான் தட்டே டைம் என்னடா? மச்சான் சாரி மச்சான் தூங்கிட்டேன். ஏய் இப்போ மட்டும் வரல மவனை அப்படியே விட்டு போயிடுவேன். சரிடா வரேன்டா எப்பா இருறா அப்படின்ட்டு இப்போ அப்படியே அவன் குளிக்கலாம்னு சொல்லிட்டு வேகமாக கிளம்பி கீழே வரான். எங்கடா பிரேக்ஃபாஸ்ட்டு? வர வரைக்கும் வச்சுக்கிட்டா இருப்பாங்க. சாப்பிட்டேன். டீத்தா சாப்பிட்டியா? மச்சான் பசிக்குதுடா. போய் சமைச்சு சாப்பிட்டு. மச்சான் நான் கிச்சனுக்கு போனால் பல இது வெடியும். அந்த ஒரே காரணத்துக்காக தான் இங்கே உட்காந்துருக்கேன். என்ன சமைக்க தெரியுங்கிற ஆணவத்தில் ஆடிட்டுருக்கியா? ஒழுங்கு மாதிரிலாம் சமைச்சு கொடு. ஏய் முடியாது போ. ஒரு நாளைக்கு பட்டினா கண்டா தான் உனக்கெல்லாம் புத்தி வரும். டே நான் போயிட்டான். ஒரு சொட்டை வச்சுருக்கான பாரு, எல்லாத்தையும் முடிச்சிட்டான். பரவாயில்ல கடையில் வாங்கி கொடுப்பான் அப்படின்ட்டு ஜிம்முன்னு அப்படியே பின்னாடியே போக லைக் பைக் ஸ்டார்ட் பண்ணிட்டு 2 பேரும் தான் எங்கேயோ போகிறானுங்க. ஸோ இதை அப்படியே கட் பண்ணி இன்னொரு சைடு காட்டினோன்னா, ஹே தயாங் அம்மா ஓ தலை கதவை தோற. அம்மா இதோ வரா. என்னம்மா என்ன பண்ணிகிட்ருக்கா? மணி எதுனா பார்த்தியா? நான் தானம்மா. எதுக்கு இப்போ எழுப்புறீங்க? எதுக்கு எழுப்புறேண்ணா? இன்னைக்கு என்ன கிழமை? ஐயோ ஃப்ரைடேவா? ஆமாம் கிளம்பி சீக்கிரமாக கோயிலுக்கு போய்ட்டு வரலாம். அம்மா கிளம்பி வா. இன்னொரு 1 hour. ½ hour. சாரி டான் மனசில் வர. அப்படின்ட்டு அங்கே ஆக்சுவலாக ஜின்னு தான் அப்படியே கீழே போக இந்த பக்கம் தாங்க அப்படியே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அப்படியே கீழே வரான். டேய் கோவிலுக்கு போகும்போது குட்டி குட்டியாக ட்ரெஸ் போட்டு போவாங்களா? அம்மா இதுதான் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. இதுக்காக வேஸ்ட்டு ஷர்ட் எடுத்து போட்டு வர முடியும்? தயாங் உன்னை வேஸ்ட்டு ஷர்ட்டு போட சொல்லலை, அதுக்காக இந்த மாதிரி ஷார்ட்ஸ் போட்டு கோயிலுக்கு போகலாமா? கோடு எங்கே அப்பா? அவர் நேற்று நைட்லேருந்து வீட்டுக்கு வரல. அப்பாலேருந்து நான் ஆடிட்டுருக்கேன். சரி அப்பா வந்து நான் சொல்லிக் கொடுக்குறேன். போடா போய் பேண்ட் ஷர்ட் போட்டு வாப்போ அப்படின்ட்டு எவ்வளோ மேலே போகிறான். போயிட்டு பேண்ட் ஷர்ட்டு மாட்டிட்டு வர. போகலாமா? இங்கே பாரு கொஞ்சம் அது அட்டுக்கொடுக்கமாக இருந்துக்கோ. எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வந்தா?
அது வந்து சீக்கிரமாகவே வந்து பார்த்துட்டோமா? போர்டு கிடையாது, எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. இல்லைம்மா, அது எத்தனை மணி வரைக்கும் என்ன பண்ணேன்ட்ட? 10 மணி வரையும் உன் ஃப்ரெண்டு வீட்டில். ஃப்ரெண்டு வீட்டில் குரூப் ஸ்டடிமா. குரூப் ஸ்டடி. ஆமாம், நான் எதுவும் பண்ணல. உனக்கே தெரியும்ல, உன் பிள்ளை எவ்வளோ நல்ல பையனா. தெரியுது. நாளையிலேருந்து 10 மணி வரைக்கும் வெளியே இருக்கக்கூடாது, புரியுதா? அப்படின்ட்டு எப்படியே வரான். அண்ணா தேங்க்ஸ் அப்படின்ட்டு அங்கே இருக்க பாடி கார்டுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு அந்த பக்கம் அப்படியே போகிறான். ஸோ 2 பேர் காரில் தான் போயிட்டுருக்காங்க. ஸோ எப்படி அந்த பக்கம் காட்டினோன்னா, எங்கேருந்து வாசனை வருது? பெருமாள் கோயில் மச்சான். என்னடா சாப்பாடு தான் வாங்கி கொடுக்காம போயிட்டு, அது பெருமாள் கோயிலில் பிரசாதம் கொடுக்குறாங்க மச்சான். நிப்பாடுறா பொலியோதர மூக்க வாசம் தொலைக்குது. டேய் வாயை முட்டு வா, எங்கே டைம் ஆகிடுச்சு. மச்சான் ப்ளீஸ் மச்சான் பிரசாதம் மாதிரி வாங்கி கொடுறா. சோறு தான் குடிக்கல மச்சான், ப்ளீஸ்ரா. வண்டி நிப்பாட்டில் நிப்பாட்டி டேய் தா இவனை வேறு வச்சுக்கிட்டு எடுத்த மாதிரிலாம் இருக்குது. வா மச்சா போகலாம் அப்படின்ட்டு இவன் அப்படியே பிடிச்சி இழுத்துக்கிட்டு பக்கத்தில் இருக்க பெருமாள் கோயிலுக்கு தான் கூட்டிட்டு போகிறான். ஸோ உள்ளே பார்த்தோன்னா அந்த க்ரௌடு வாசல் வரைக்கும் இருக்கும் போல இருக்கு பிரசாதம் கொடுக்குற இடத்துல. நாடி இது அனுமான் வர மாதிரி இவ்வளோ பெருசாக இருக்குது. ஐயோ முறையிடானே மச்சான், கடவுள் கொடுக்குற பிரசாதத்தை வரிசையில் நின்னாலும் பகுமானமாக ஏற்றிக்கணும். அப்போ தான் கடவுள் நமக்கு நல்லது பண்ணுவார். டைம் மட்டும் ஆகட்டும், அத்தோட ஒன்று வச்சு புதைக்கிறேன். தடே நீ போ மச்சான், போய் சாமி கும்பிடுவா, அதுக்கெல்லாம் கிடையாதுன்னு பார்க்குறேன். 10 நிமிஷம் சரிடா போடா அப்படின்ட்டு இந்த பக்கம் ஜிம்மன் இந்த வரிசையில் நிற்க, அந்த பக்கம் ஜங்குக்கா அப்படியே போகிறான். ஸோ போயிட்டு இப்போ அப்படியே நடந்துகிட்ருக்கான். லைக் அந்த ஸ்தலத்தெல்லாம் சுற்றிட்டுருக்கான். ஸோ எப்படி அந்த பக்கம் காட்டினோன்னா, டே சிறப்பாக கழட்டி போட்டு போ. சாரி மம்மி மறந்துட்டேன் அப்படின்ட்டு இந்த பக்கம் நம்ம தாங்கும் அவங்க அம்மா ஜின்னும் அப்படியே உள்ளுக்குள்ளே போகிறாங்க. ஸோ போயிட்டு அந்த அர்ச்சனை கூடலாம் கொடுத்துட்டு அங்கே பூசாரி தான் லைக் பூஜை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த பக்கம் தாங்க அப்படியே சாமி கும்பிடலை, கண்ணெல்லாம் மூடல, ஜஸ்ட்டு கை மட்டும் வச்சு நின்றுட்டுருக்கான். அவனுக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்காது. ஸோ இந்த பக்கம் அப்படியே பார்த்தோன்னே அங்கே ஜங்குக்கு தான் லைக் அந்த பூஜை பண்ணுற சவுண்டு கேட்டோன்னே அப்படியே வாரான். வந்துட்டு அந்த பக்கம் வந்து ஜின்னும் தாங்க நின்றுட்டுருக்காங்க. ஸோ இந்த பக்கம் அப்படியே நின்றுட்டு கண்ணெல்லாம் மூடிட்டு ஒரு மாதிரி சாமி கும்பிட்றான். சாமி கும்பிட்டுட்டு இருக்கும்போது இப்போ அப்படியே கணை திறந்து சாமி பார்க்குறான். பார்த்துட்டு இப்போ அப்படியே சைடில் பார்த்தாங்க தான் அப்படியே ஒரு மாதிரி நின்றுட்டுருக்கான். ஓய் விஸ்கி ஒன்னத்தான். யாருப்பா? விஸ்கியா? ஆமாம், நீ போம்மா, போய் கோயில் எடுத்துட்டு வா. யாரா அது? தெரியாது, நீ போ, டைம் ஆடுதுல. அப்படின்ட்டு சின்ன அப்படியே பார்த்து விட. ஹே என்னையா? ஆமாம் ஒன்றுதான். ஷூ இங்கே வா. விஸ்கியா? புரியல. என்ன ஞாபகம் இல்லையா? என்ன பார்த்தோன்னே ஞாபகம் வச்சுக்க. நீ என்ன பெரிய வேர்ல்டு குளோபல் பாப் ஸ்டார் ஜங்குக்கா? அவ்வளோலாம் இல்லை, பட்டு மறக்கிற அளவுக்கா நேற்று நைட்டு? என்ன நேற்று நைட்டு நான் இருந்த பாரில் நீயும் இருந்தா நம்ம 2 பேருக்குள்ளே எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு சொல்ல போறியா? இது கூட நல்லா இருக்கே. சொல்லியிருந்தா கல்யாணம் பண்ணியிருப்பியா? ஹலோ, நான் ஒரு நாளைக்கு இந்த மாதிரி 10 பேரை பார்க்குறேன். உனக்கு என்ன வேணும்? எதுக்கு அப்படி கூப்பிட்டுருக்க? இங்கே பாரு, கோவிலில் இருக்கு, அதுவும் அம்மா கூட. நீ என்னை எங்கே வச்சு பார்த்துருந்தாலும் வாயை மூட்டு போகணும். நான் யாரும் உனக்கு தெரியாது, நீ யாரும் எனக்கு தெரியாது. தச்சு கிளம்பு. அப்போது உன் அம்மானா உனக்கு பயமா? என் அம்மாவுக்கு நான் பயப்படல. உனக்கு அது தேவையா? சரி சொல்லு, எங்கே பார்த்த? நேற்று நைட்டு பாரில் விஸ்கி கேட்டுட்டு இருந்தே. ஃபுல்லாக ஆஃபு, அங்கே பைக்கில் இருக்குது, என்ன தரவா? என்ன கலாய்க்கிறியா? அப்படி இல்லை. ஹே போ அப்படின்ட்டு இந்த பக்கம் தேவங்க அப்படியே போக. ஓய் விஸ்கி, உன் பேர் என்ன? விஸ்கின்னா உனக்கு மரியாதை இல்லை. என் பேருக்கு நான் உங்கள்கிட்ட சொல்லணும். நீ எனக்கு மாமனா மச்சானா? போடா, அந்த மாதிரி 1000 பேரை பார்த்துட்டேன். ஆட்டிடியூடு வணக்கம்னாவே இருக்கலாம், தப்பு இல்லை. 1 மினிட். என்ன வேணும் உனக்கு இப்போ அப்படின்ட்டு மறுபடியும் பக்கத்தில் வரான். பேரை மட்டும் இப்போ நீ சொல்ல, விஸ்கி அப்படி அம்மா கிட்ட போட்டு கொடுத்துருவேன். இங்கே பாரு, சும்மா நான் யாருன்னு தெரியாமல் நோண்டிகிட்ருக்காத. கட்சியா
புளியோதரை வாசனே நல்லா இருக்கே. தப்பு, மச்சாண்டிக்கு குடிக்காம நம்ம சாப்பிடக்கூடாது, ரொம்ப தப்பு அப்படின்ட்டு அந்த பக்கம் தான் நம்ம ஜிம்னா கையில் புளியோதரை வாங்கிட்டு புள்ள நல்லா சந்தோஷமாக வந்துட்டுருக்கு. ஸோ இந்த பக்கமா தயங்கிறது யாரு அம்மா அப்படின்ட்டு இப்போ அப்படியே அந்த பக்கம் ஜின்னு வந்து கேட்க தாங்க ஜங்குக்க பிடிச்சி அப்படியே இந்த பக்கம் தள்ளி விட்டுறான். லைக் அந்த தூண் பக்கமா யாரு ஒன்றும் இல்லைம்மா, பிரசாதம் சாப்பிட வழி கேட்டாங்க, சொல்லிட்டேன் போயிட்டாங்க. போகலாமா அப்படின்ட்டு இந்த பக்கம் போயிட. ஸோ இப்படியே லைக் இந்த பக்கம் பார்த்தோன்னா ஜங்குக்க தள்ளி விட்டதில்ல, அவன் போயிட்டு ஜிமின் மேலே விழுந்து ஜிமின் கையில் இந்த புளியோதரை விழுந்து அங்கே வரிசையில் இருக்க 2 ஆன்ட்டி மேலே போட்டு ஜிமின் விழுந்துடுறான். ஏப்பா எவனை தள்ளி விட்டது? பரவாயில்லையே, இப்படி கீழே வந்து நமக்கு அடிப்படல. டே கஷ்மாலம் எந்திரா. என்ன டீட்டு வாய்ஸு ஆண்டி அப்படின்ட்டு ஜிமின் அப்படியே எழுந்திருக்க. ஏண்டா ஆண்டி ஆண்டி சட்டையெல்லாம் பிடிக்கூடாது ஆண்டி, வெளியே இருக்கிறப்ப தான் பொண்ணுங்க மேலே இடிக்கிறீங்கன்னு கோவில்களை வந்தா கோவில்களை நீ வந்து இடிக்கிற, உனக்கு எவ்வளோ திமிரு? ஏய் கும்பிடி இவனை. ஆண்டி 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 அம்மா எப்படி இருந்த என்ன இப்படி ஆக்கிட்டாளுங்களே, ஐயோ என்ன அடி. வா என்ன பையன், என்னத்த திம்பாளுங்களோ, ஒரு அடியும் இடி மாதிரி விழுகுதே, உடம்புல உள்ள வலியெல்லாம் போகாது போலறியே. என்னெல்லாம் சாப்பிடுவோம், பார்க்குறதுக்கு பழப்பழன்னு இருக்கும். ஆட்டில் விட்ட அம்பில் வலிக்கிற வலி காலம் ஃபுல்லாக போகாது போல இருக்கே. என் வாழ்க்கையில் இந்த மாதிரி குண்டு ராட்சசிகளை நான் பார்த்ததே இல்லை. என் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு பையனை நான் பார்த்ததே இல்லை. யாருன்னே தெரியாத ஒரு பையனையே இந்த கும்புறானுங்களே, கட்டிக்கிட்டவங்களா ரொம்ப பாவம். கட்டினா இப்போ நான் மாதிரி ஒருத்தனை கட்டணும், இல்லை அப்படியே கன்னியாஸ்திரியாகவே இருந்துடணும். சார் சார் ஏச்சிப்போ சாங்குக் சார், நாங்கள் தான் உங்களோட ஃப்ரெண்டு ஜிமினி. ஏய் மச்சான், என்னாச்சு உனக்கு? புளியோதரைக்கு போல தக்காளி ஜூஸ் வாங்கிட்டு வந்துருக்க. நான் மச்சான் மோமோஸா சாப்பிட்டியா? தக்காளி ஜூஸு மோமோஸா? டே அங்கே 2 பேர் என்ன கும்முன்னு கும்பிட்டு இருக்கிறாளே, எதிராக பார்த்துன்னு இருக்க? ஏன் மச்சான் என்னாச்சு? எவனோ கட்டியில் போகிறவன் வந்து ஒரே அடி மச்சான் போட்டு 2 ஆண்டி மேலே வந்துட்டேன். அந்த ஆண்டிங்க 2 பேர் என்ன கும்முன்னு கும்பிட்டாங்கடா. நீ என்ன அப்படி திருப்பி திரிக்கிற? அது நான் உண்மையில தான் விழுந்தேனா? என்னது அடே அப்படின்ட்டு இப்போ ஜங்கோட சட்டை பிடிக்க. சரி எதுக்கு இப்போ கோவப்படுற? வா உனக்கு ஃபுல் மீலை வாங்கி தரேன். என்னது ஃபுல் மீலா? நான் தள்ளி விட்டதுக்கு பிராய்ச்சித்தமா? கிடையாது, எனக்கு ஒரு நாள் அந்த கோயிலுக்கு வந்தேன், ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு, வா போகலாம். நல்ல விஷயமா? ஏன்னா 2 ஆண்டி என்ன தூக்கி போட்டு குத்துறது நல்ல விஷயமா? மச்சான் வரவும் வேடெல்லாம் ரொம்ப பேடாக இருக்குடா. ஏய் வேடா அப்படின்ட்டு இப்போ அப்படியே பிடிச்சி கூட்டின்னு போகிறான். ஸோ இது எல்லாமே இப்படி கட் பண்ணிட்டு லைக் இப்போது ஒரு பிளேஸ் தான் ஜூம் வைக்கிறோம். ஆக்சுவலாக அது ஒரு பெரிய கடல். ஸோ அந்த கடலுக்கு நடுவில் தான் ஒரு பெரிய ஷிப்பு. அந்த ஷிப் அப்படியே போயிட்டுருக்க. இப்போ அப்படியே அந்த ஷிப்பை ஒரு மாதிரி ஜூம் வச்சோன்னா அங்கே வந்துட்டு ஒரு பர்சனை செம்மையாக அடித்து கட்டி போட்டு வச்சுருக்காங்க. அவங்களுக்கு ஆப்போசிட்டில் தான் ஒரு பர்சன் அப்படியே உட்காந்துட்ருக்காரு. சார் வேணாம் சார், நான் கவர்மெண்ட் ஆஃபீஸர், இப்போலாம் நீங்கள் பண்ணக்கூடாது, ரொம்ப தப்பு, என்னை விட்டுருங்க அப்படின்ட்டு சொல்ல. இப்போ அப்படியே அந்த பக்கத்துலேருந்து லைக் ஒரு பர்சனா கீழே ஒரு ஒயிட் கலர் ஷார்ட்ஸு, மேலே ஒரு டிஷர்ட்டு, வாயில் ஒரு சிகரெட் வச்சுட்டு அப்படியே நடந்து வராங்க. கையில் ஒரு கன் இருக்குது. ஸோ அப்படியே வந்துட்டு பக்கத்தில் நின்று அந்த கன் எடுத்து அங்கே முட்டி போட்டிருக்க பர்சனோட தலையில் வைக்கிறாங்க. டேய் யார் ராணி? கவர்மெண்ட் ஆஃபீஸர்னா பயந்துருவாங்க. நாம்ஜூன், கிம் நாம்ஜூன் தெரியும்ல சார்? நீங்கள் பண்ண தப்பு தான் சார் நான் சொன்னேன், அதுக்கு எதுக்கு சார் இப்படி பண்ணுறீங்க? தப்பா? டேய் இந்த உலகத்தில் தப்பு சரின்னு எதுவுமே கிடையாது. அப்படியே இருந்தாலும்
அது பண்ணுறவனை பொறுத்து. நீ ஒரு நார்மல் மனுஷன். அப்போது நீ பண்ணுறது கரெக்டாக தப்பான்னு ரெண்டையும் பிரிக்கலாம். ஆனால் நான் பண்ணுற எல்லாமே கரெக்டு தான். புரியுதா? என் வீட்டுக்கு நீ ரைடு அனுப்புறியா? ஒன்று இப்போ நான் எங்கே அனுப்புறேன்னு பார்க்குறியா அப்படின்ட்டு அந்த கன்னை அப்படியே லோட் பண்ணி அப்படியே ஷூட் தான். அந்த பையன் அங்கேயே ஸ்பாட் அவுட்டு. ஸோ இப்படியே வந்துட்டு அங்கே அந்த கடல் தான் பார்த்துட்டு ஒரு மாதிரி அகைன் பஃப் பண்ணுறாரு அவரோட சிகரெட்டை. ஏய் சார், அந்த சரக்கெல்லாம் போயிடுச்சா இல்லை? எஸ் சார், போயிடுச்சு. அங்கே எப்போ கால் பண்ணாங்க? நெக்ஸ்ட் என்ன, எதுவும் பெரிய ப்ராஜெக்டு? இருக்குது சார். இன்றைக்கி ஒரு 2:30 ஒரு மீட்டிங் இருக்குது. வர்த்து எப்படியும் ஒரு 100 crore இருக்குது சார். எக்ஸ்போர்ட் பண்ணோம் சார். அது ஒரு வகையான கொக்கைன் தான் சார். தட்ஸ் கிரேட் சார். கால் வருது. பிஸியாக இருக்கேன் சார். அது சின்ன பாஸ். எங்கூட. ஹலோ அப்பா, எங்கே இருக்கீங்க? நானா ஃபிஷிங் பண்ணிகிட்ருக்கேன் தயோ. என்னாச்சு? அப்பா, எனக்கு காலேஜ் சீக்கிரமாக முடிஞ்சிடும். என்னை வந்து காலேஜில் பிக் பண்ணிக்கிறீங்களா? அது என்னப்பா? சரி சரி, 2:30 தானே சார். நான் வரேன். அப்பா வரும்போது எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் வாங்கிட்டு வாங்க. நான் லஞ்ச் எடுத்துகிட்டு வரல. என்ன தயம், நான் தான் சொல்லியிருக்கேன்ல சாப்பாடில் கரெக்டாக இருக்கணும்னு. சாரிப்பா, மறந்துட்டேன். மில்க் ஷேக் மட்டும் வாங்கிட்டு வந்துடுங்க. சரி சரி, நான் வாங்கிட்டு வரேன். லவ் யூப்பா. லவ் யூ டூ சார். ஆனால் 2:30 கேன்சல் சார். அது 1000 crore சார். கேன்சல். ஓகே சார். ஷிப்பா கரெக்ட் திருப்பு. 2:30 எனக்கு தேவனோட காலேஜுக்கு போகணும். அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் பை பண்ணிடு. ஓகே சார். அப்படின்ட்டு இப்போ அப்படியே ஜூனா அங்கே நின்றுட்டுருக்க இந்த பக்கம் அப்படியே அந்த பாடியில் தான் போகிறாங்க. ஸோ இப்படியே இதை கட் பண்ணி லைக் ஒரு ஜிம்மில் தான் காட்டுறோம். ஸோ அங்கே எப்படி 1 2 3 யா கரெக்ட் இதே மாதிரி தான் யா அப்படின்ட்டு. ஆக்சுவலாக அவன் ஜங்குக்கு எடுத்துக்கிட்டோன்னா அவன் வந்து சொந்தமாக ஒரு ஜிம் வச்சுருக்கான். அங்கே வந்து ட்ரெயினராக இருக்கான். ஸோ அங்கே அப்படியே அந்த கஸ்டமருக்கு தான் சொல்லி கொடுத்துட்ருக்கான். சார், காசு கொடுத்தானே உங்கள் ஜிம்முக்கு வரோம். என்னாச்சு? அங்கே இன்னொருத்தவர் இருப்பார், அந்த ட்ரெயினரே காணும். யார்? ஐம் சாரி, நான் பார்க்குறேன் சார். எனக்கு ஆல்ரெடி 10 minutes லாஸ் ஆயிடுச்சு. ஐம் சாரி, நான் பார்க்குறேன். வேணா நான் சொல்லித்தரவா? அப்போ ஓகே. நான் 10 minutes ஆனால் என்ன, எக்ஸ்ட்ரா 10 minutes சொல்லிக் கொடுக்கணும். யா அந்த பக்கம் வாங்க அப்படின்ட்டு அப்படியே ஜங்குப் தான் அப்படியே கூட்டிகிட்டு போக. ஆக்சுவலாக அங்கே ஒரு பொண்ணு தான். இந்த வெயிட் என்னால் லிஃப்ட் பண்ணவே முடியலையே. ஆக்சுவலாக இவ்வளோ வெயிட்டை உங்களால் லிஃப்ட் பண்ண முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ண முடியும். அப்படியா? கொஞ்சம் நல்லா சொல்லி கொடுக்குறது. யா ஷியோர் அப்படின்ட்டு இங்கே அந்த பொண்ணு ஒரு மாதிரி வலிகிறா. அது ஜங்குக்கு நல்லாவே தெரியுது. பட் கஸ்டமர் இல்லை. ஸோ அவனை சொல்லி கொடுத்துட்ருக்கான். எப்படி 10 minutes முடியா? ஓகே, இதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். நான் இதை வந்துடுறேன். சீக்கிரமாக வந்துடுங்க, இன்னும் 10 minutes இருக்குது. கண்டிப்பாக மேம் அப்படின்ட்டு இப்போ அப்படியே ஜங்குக்கு தான் போகிறான். இவனா தஜ்ஜமனா மச்சான், டே உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் கஸ்டமர் இருக்கும்போது கால் மாரி பேசிகிட்டு இருக்காதுன்னு. மச்சான் ஒரு நிமிஷம் இருக்கு, வந்துடுறேன். என்னாச்சு? என் ஆள் வீட்டில் மாப்பிள்ளை பார்த்துருக்காங்க மச்சான். அவனுக்கு அது மாப்பிள்ளை பார்த்துருக்காங்களா? ஆமாம் மச்சான். இப்போ எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. நடா சொல்கிற சீரியஸா? ஆமாம் மச்சான், இப்போ தான் கால் பண்ணேன். என் கூட. ஹலோ யோங்கி. ஜங்கு கண்ணா, என்னாச்சு? அது வந்து நான் வீட்டில் அம்மா அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக மாப்பிள்ளை பார்க்குற அளவுக்கு போயிட்டாங்க. எனக்கு தெரியல, நான் ஒரு மாதிரி பயமாக இருக்குது. சரி பயப்படாத, பார்த்துக்கலாம். இல்லைண்ணா எனக்கு பயமாக இருக்குது. அவரை வந்து கூட்டிகிட்டு போக சொல்கிறீங்களா? என்ன பேசிகிட்டு இருக்கேன் யோங்கி? ஃபேமிலியை விட்டலாம் அவ்வளோ ஈஸியாக வந்துடாத, பார்த்துக்கலாம். ஆனால் எனக்கு பயமாக இருக்குண்ணா. பூனைக்குட்டி பயப்படாத, அதான் மச்சான் பேசுனதுக்கால. தண்ணி மூட்றியா?
தைரியம் மாதிரி இருக்காது, காதலிக்கிறதுக்கு மட்டும் இருக்கும். மாயிரு யோங்கி, நாளைக்கு நாங்கள் வீட்டுக்கு வரோம். அண்ணா அது நாங்கள் வரோம் வை. மச்சான் அவன் அப்படி பார்த்து உனக்கு தெரியும்ல, சரியான சைக்கோ மச்சான் அவன். டேய் அதுக்குன்னு நான் அவனை வேற ஒருத்தவங்க பார்க்க முடியுவானால? மச்சான் என் போனா கொட்டிடான். தெரிதில்ல, அப்போ மூடு, இப்போ வந்து வேலையை பாரு, நாளைக்கு போகலாம். என் மூச்சவன் பேச்சவன் பேர் சொல்லும் மயிறு. ஓகே பை அப்படின்ட்டு இப்போ அப்படியே போயிடறான் ஜெமனும். ஸோ இப்படி லைக் டைம்லாம் ஸ்கிப் பண்ணா. இப்போ லைக் காலேஜில் தான் காட்டுறோம். தாங்க நான் கிளம்பவா? போ அப்பா வரேன்னு சொல்லியிருக்காரு. அப்பாவா? சரி சரி பார்த்துப்போ, அப்புறமா நாளைக்கு சீக்கிரமாக வந்துடு. முடியாது. ஹே தயம், தெரியும்ல நாளைக்கு கிளாஸ் இருக்குது. யாருடா இந்த கிளாஸெல்லாம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு இப்போ பேசிகிட்டு இருக்கும்போதே அங்கே கார் ஹாரன் தான். அப்பா தயம் வா. அப்பா எனக்கு ஷாப்பிங் பண்ணணும். ஷாப்பிங்கா? எவ்வளோ நேரம் ஆகும்? ஜஸ்ட் ஒரு 2 ஹார்ஸில் முடிச்சிடலாம். 2 ஹார்ஸ்? அது ஏன்பா என்னாச்சும் வேலை இருக்கா? இல்லை போகலாம். தேங்க்ஸ் அண்ணா, வண்டியை மாலுக்கு விடுங்க. சரிங்க சார் அப்படின்ட்டு இப்போ அந்த கார் தான் அப்படியே போகுது. அப்பா இன்னைக்கு காலேஜில் என்ன ஆச்சுன்னு தெரியுமா அப்படின்ட்டு தாங்கடா அப்படியே காலேஜ் எல்லாத்தையும் ஒப்பிச்சிட்ருக்கான். அப்படியா? சரி ஒரு நிமிஷம். ஹலோ, இன்னும் 2 ஹார்ஸுக்கு காலேஜும் பண்ணாது. புரியுதா? என்னாச்சுப்பா? அவ்வளோதான், நீ சொல்லு. அப்புறம் காலையில் அம்மா என்னை கண்டுபிடிச்சிருப்பாங்க. நல்ல வேலை நான் தப்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் கோயிலுக்கு போயிட்டு அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு பேசிட்டு இருக்க. இப்போ மாலு வந்துடுது. சரிதான், நீ போ படிச்சு பர்ச்சேஸ் பண்ண, நான் இங்கே வெயிட் பண்ணுறேன். சரிப்பா, உங்களுக்கு எதாவது வேணுமா? இல்லை எனக்கு எதுவும் வேண்டாம். சரி ஓகே, அம்மா ரொம்ப நாள் ட்ரெஸ் கேட்டுட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு போய் ஷாப் பண்ணுறது சர்ப்ரைஸ் பண்ண போகிறேன். போ அப்படின்ட்டு இப்போ அப்படியே லைக் ஜூனா இங்கே உட்காந்துட்ருக்க. ஸோ அந்த பக்கம் தாங்க அவன் பாட்டுக்கு போய்ட்டு ஷாப்பிங் பண்ணிகிட்ருக்கான். இது அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கும்போதே ஹே என்ன பண்ணுற? ஓய் விஸ்கி, யூ பிளடி ஒரு பேருக்கு உனக்கு பயந்துட்டான். எதுக்கு? எவ்வளோ தைரியம் இருந்தா என்ன டச் பண்ணி என் வாயில கை வச்சு முடி. ஏய் இங்கே பாரு, என் அப்பா கிட்ட சொன்ன எனக்கு தெரியுமா? சொல்லிக்கோ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க? ஏய் யார் நீ ஃபர்ஸ்ட்டு எங்களுக்கு பேசிட்டு இருக்க? ஏய் நான் விஸ்கி, உனக்கு எனக்கும் எதுவுமே இல்லாத மாதிரி பேசிட்டு இருக்க. ஹலோ என்ன புரியல? நமக்குள்ள என்ன? நமக்குள்ளதான். நமக்குள்ள ஒரு வெங்காயமும் கிடையாது. என் அப்பா கூட வந்திருக்கேன். உயிர் மேலே ஆசை இருந்துச்சுன்னா ஒழுங்கா ஓடி போயிடு. நான் மச்சான், இவன் அந்த பார்ட்டியில் பார்த்த பையன் தானே? ஆமாம் மச்சான், எப்படி இருக்கு? சும்மா சூப்பராக இல்லை? நான் மச்சான் லவ்ஸா? ஏண்டா பண்ணக்கூடாதா? உனக்கு காதோலா? ஏன் மச்சான் பையழகா இருந்தா பண்ணலாம்ல? இருந்தாலும் மச்சான் உனக்கு அவன் கொஞ்சம் கம்மி தான்டா. வாட் யூ மீன்? நான் அவனுக்கு கம்மியா? ஆமாம், என் மச்சான் இருக்க அழகு அறிவுக்கும் நீ அவனுக்கு கொஞ்சம் கம்மி தான். யூ பிளட்டி இடியட். முதல்ல ஹைட் ஆகு, அதுக்கப்புறமா என்னை பற்றி பேசு. என்னது? என்னது ஹைட்டா? ஹைட்டு. டேய் இருறா, என்ன இருந்தாலும் என் வருங்கால வைஃபி இப்போ சண்டை போடலாமா? வருங்கால வைஃபி நானா? பின்ன இல்லையா? ஆக்சுவலாக இவனுக்கு நாளைக்கு கல்யாணம், அதுக்கு ட்ரெஸ் எடுக்கலான்னு வந்தோம். ஆனால் வந்த இடத்துல நீ வருவான்னு தெரியாது. எங்க பாரு, உனக்கும் எனக்கு ஒன்றும் கிடையாது. என் அப்பா கூட வந்திருக்கேன், பார்த்தா நான் முடிச்சு விட்டு போயிட்டே இருப்பாரு. என்ன உன் அப்பா என்ன பெரியாளா? என் மச்சான் தெரியுமில்ல, ஜிம் கோச்சு, எவ்வளோ பேர் ஜிம் வச்சுருக்கேன் தெரியுமா? அதை விட பெரிய வேலை பார்த்துட்டு இருக்கானோ அப்பா. கமான், ஆஃப்டர் ஒரு ஜிம் கோச்சானே? அது ஆஃப்டர் ஜிம் கோச்சா? நான் யாருன்னு தெரியுமா? யாருன்னா தெரியாது, சொன்னாலும் தெரியும், பேர் கூட தெரியாது. கிம் நம் ஜூன் தெரியுமா? கிம் நம் ஜூன் தெரியாது. என்னது கிம் நம் ஜூனா?
அவரோட ஒரே பையன் கிம் தயோங். ஆத்தாடி, ஆர்வ கோளாறுல நான் பேசின எதையும் மனசில் வச்சுக்கூடாது. எரேதரை போட்டு அழுகிற மாதிரி படுக்குன்னு அழிச்சு விட்டுறணும், சரியா? ஷூ உன்னையும் நசுக்கிடுவேன் அப்படின்ட்டு தான் பாட்டுக்கு போகிறான். ஏய் நான் மச்சான் பெரிய ஆளுமை சொல்லிட்டு போகிறான். வாய மூட்டுறோம் மச்சான், கிம் நம்ஜூனோட பையன்டா அவன். கிம் நம்ஜூனா பெரிய ஆளா? மச்சான் நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல, ஆனால் கொரியாவோட பிக்கஸ்ட் மாஃபியா மச்சான் அவரு. வானாண்டா உசுறு முக்கியம் மச்சான். நாளைக்கு என் பூனைக்குட்டி கல்யாணம் பண்ணி வாழ்க்கை கொடுக்கணும்டா, வாழ்க்கை இல்லாமல் பண்ணிடாதடா. அப்படியா? அவன் அப்பா இங்கே வந்திருக்கான்னு சொன்னால. எவன்டா வைக்கணும் தோடி மச்சான், வேணாண்டா சாவு மணியே டேரெக்டாக வீட்டுக்கே ஒழிக்க வச்சிடாது, வட போகலாம் அப்படின்ட்டு இந்த பக்கம் ஜிமுனா அப்படியே வாயப்படுத்தி கூட்டின்னு போகிறான். என்ன சவுண்டு? ஷாப்பிங் பண்ணிட்டியா? இல்லைப்பா. என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஒருத்தன் வந்து என் மூடே ஆஃப் பண்ணிட்டான். மூட் ஆஃப் பண்ணிட்டானா? எவன் அவ? அப்பா நேற்று நான் நம்ம பாருக்கு போனேன். சரி அப்படின்ட்டு இப்போ அப்படியே நேற்று நைட் நடந்தது, காலை நடந்தது, இப்போ என்னது மொத்தத்தையும் ஜூன் கிட்ட சொல்கிறான். என்ன இந்த நாம்ஜனோட பையன்கிட்ட ஒருத்தன் பிரச்சனை பண்ணிகிட்ருக்கானா? என்கிட்ட முன்னாடியே சொல்ல வேண்டியதானே? இல்லைப்பா நானும் சரி போனால் போதுன்னு விட்டான், ஆனால் அவன் ரொம்ப பண்ணுறான். அவனா முடிச்சிருங்க. சொல்லிட்டல்ல, ஊர் இட விடாதீங்க, மொத்தமாக தேடுங்க அப்படின்ட்டு. இப்போ அப்படியே அங்கே ஜூனோட பாடி கார்ட்ஸ் தான் லைக் அந்த மாலையை சுற்றி ரவுண்ட் அடிக்கிறாங்க. பட் அங்கே ஜங்குக்கு இல்லை. ஸோ இந்த பக்கம் மச்சான் இது போதும் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு அங்கே போய் பைக்கில் போய்ட்டுறானுங்க. என்னாச்சு சார்? எங்கேயுமே கிடைக்கல சார். இப்போ அவங்க போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், நெக்ஸ்ட் டைம் மாறட்டும் அப்போ சொல்கிறேன், பசிக்குது. சரி சாப்பிட்லாம். சிசிடிவி பார்த்து எவனை பார்த்து வைங்க. ஓகே சார் அப்படின்ட்டு இந்த பக்கம் ஜூனு அவங்க அப்படியே கிளம்பிடுறாங்க. ஸோ இப்படியே லைக் அந்த டே ஸ்கிப் பண்ணி நெக்ஸ்ட் டே தான் காட்டுறோம். ஸோ அங்கே மச்சான் போகலாமா? நான் இன்னைக்கு சீக்கிரமாக எழுந்திரிச்சிக்க மாதிரி இருக்கு. இல்லை மச்சான் ஹாஃப் டேக்கு மேலே அலை பார்க்க போகணும். அதான் போ. என்ன மச்சான் காரி துப்புற? காதெல்லாம் வந்துச்சுன்னு வையேன், கண்ணெல்லாம் மூடவே மூடாது. அப்புறம் எப்படிரா காலைல நல்லா அப்படி தூங்கிட்டு இருக்க? அது ஒரு சில நேரத்தில் அவள் அப்படி அலுப்பில் தூங்குறது தான். நடிக்காத. இங்கே பாரு, ஈவினிங் அங்கே போகிறோம், என்ன நடந்தாலும் இவங்கிட்ட இவங்களோட அம்மா அப்பா கிட்ட பேசுகிறோம், அதுக்கப்புறமா தான் எந்த முடிவாக இருந்தாலும், சரியா? சரி மச்சான், அதான் கண்ணால் பண்ணி வைக்க நீர் இல்லை, அப்புறம் என்ன பிரச்சனை? வலியாது, வா போகலாம் அப்படின்ட்டு இப்போ அவனுக்கு 2 பேரும் அப்படியே கிளம்பி லைக் ஜிம்முக்கு தான் போகிறாங்க. இன்னைக்கு வேறு ஏதாவது கிளைண்ட் வந்துட்டாங்களா என்ன? மச்சான் ஒரு ஆள் வராங்க. யார்? அதான் அந்த வீக்லி ஒன்ஸ் பார்ட்டி. ஓ அவரா? ஆமாம் மச்சான். சரி நாங்கள் வெயிட் பண்ணுறேன், அது இருந்தாலும் சொல்லு. ஓகே மச்சான். ஹலோ பூனைக்குட்டி. சுமன் என்ன பண்ணுற? நானா வீட்டில் இருக்கேன். எங்கே? என்ன சொல்கிற? சைக்கோ அப்போ அவர் வெளியே போயிட்டாரு. அப்படியா? தனியாக இருக்கியா? ஆமாம். சாப்பிட்டியா? சாப்பிட்டேன், ஆனால் நான் இன்னும் சாப்பிடல. அதுக்கு போய் சாப்பிடு. பசி போகிற மாதிரி ஏதாவது ஒன்று கூட. ஐயோ ஜிம்மன் இதெல்லாம் வேண்டாம். பொண்ணாக்குட்டி ப்ளீஸ்ரா ஏதாவது கூட. ஒரு மாதிரி இச்சுக்கு பச்சிக்குன்னு கொடுத்த உடனே அப்படியே பசியெல்லாம் பந்து போயிடணும். வேண்டாம். என்னடா சும்மா என்னமோ முழுசாக கேட்ட மாதிரி தான், முத்து தானே கேட்குறேன். ஐயோ இன்னொன்று என்ன? இன்னொன்னுடா. சரி போனக்கிட்டியே ஏதாவது போட்டு அனுப்புறியா? ஒத்த வாங்குவா? என்னடா என்னதான் இருந்தாலும் நாளைக்கு நம்ம கல்யாணம் நடக்க போகுது. என்ன கல்யாணமா? ஆமாம் இன்னைக்கு அப்பா பேசலாம், ஏன் ஆளை தூக்குறோம் அவ்வளோதான். அப்படியா? ஆமாம் நாளைக்கு எப்படியா இருந்தாலும் நமக்கு ஃபர்ஸ்ட் நைட்டு, இன்னைக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்பலாமே. அதெல்லாம் முடியாது. பூனைக்குட்டி ப்ளீஸ்ரா, காஞ்சி போயிடா ப்ளீஸ்ரா பூனைக்குட்டி, ஒரே ஒரு ஃபோட்டோ போ ஜமன், நீ இப்படி தான் பேசிட்டு இருப்ப அப்படின்ட்டு இந்த பக்கம் யோங்கியா அப்படியே காலை கட் பண்ணிட. இந்த பக்கம் ஜமன் தான் நாளை இன்னும் உன்னை பார்த்துக்கிறேன்டி, நாளை உன்னை பார்த்துக்கிறேன். ஹாய் சார் வந்துட்டிங்களா?
என்ன காலையில் ஆள் கூட கடலையா? நான் சார் நானே எப்போ தான் பேசுகிறேன். அப்புறம் எப்படி போயிட்டுருக்கு லைஃப்லாம்? எப்படி சார் பாடியை இப்படியே மெயின்டைன் பண்ணுறீங்க? எங்கள் ஜங்கு அவனா அவன் உங்களுக்கு தான் வெயிட் பண்ணிட்டுருக்கான். பங்க அப்புறம் சார் லைஃப்பில் அப்படி போயின்னு கொஞ்சம் பார்த்து பண்ணால் நல்லாயிருக்கும். ஃபீஸ் தானே என்னை கொடுத்துட்றேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். 1 மாதமாக கொடுக்காம டெமிக் கொடுத்துறீங்களா? சாப்பாட்டுக்கு வழிகள் சார், கொஞ்சம் சீக்கிரமாக கட்டுங்க சார். என்னை கொடுத்துட்றேன். ஓகே சார். அப்படின்ட்டு லைக் இந்த பக்கம் நம்ம ஜிம்னு இருக்க. ஸோ வந்த பர்சனா அப்படியே உள்ளே தான் போகிறாங்க. போயிட்டு அங்கே ஜங்கோட முதுகில் ஒரே அடி. ஹலோ யங் மேன். சார் ஏன் சார் ஒரு அடி அடித்தாலும் ஒரு படியாக அடிக்கிறீங்க? வலிக்குது இல்லை? என்ன ஜிம் கோச் ஆந்துக்கிட்டு இதெல்லாம் தாங்க மாட்டியா? சரி ஆரம்பிக்கலாமா? ஓகே சார் வாங்க அப்படின்ட்டு இப்போ அப்படியே அந்த பர்சனா லைக் ஒரு எக்ஸசைஸாக பண்ண ஆரம்பிக்க இந்த பக்கம் ஜாங்குக்கு தான் నేను இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்ருக்கான். என்ன ஒரு மாதிரி பிரிஸ்கே இல்லாமல் சேடாக இருக்க? என்ன விஷயம்? அதான் ஏன் சார் கேட்குறீங்க? ஃப்ரெண்டு மேட்ரி லவ் மேட்ரா? அதான் ஒரு மாதிரி இருக்குது. என்ன ஒரு மாதிரி இருக்குது சொல்லு, பார்த்து பண்ணிடலாம். ஒன்றும் இல்லை, அங்கே ஜிம்னு இருந்தால. ஆமாம், இப்போ கூட அவன் ஆள்கிட்ட கல்ல போட்டுட்டு இருந்தான். ஆமாம் சார், அவன் ஆள் வீட்டில் பிரச்சனை பண்ணிகிட்ருக்கானுங்க. அவன் அப்பனுக்கு பணக்கார பையன் தான் கொடுக்கணுமா. நாங்கள் எங்கே போகிறது பணத்துக்கு? நாங்களே சும்மா ஒரு ஜிம்மை வச்சு ஓட்டிகிட்டு இருக்கோம். அப்படியா? டே இதுக்கு தான் சொல்லுவாங்க, ஏழையாக இருந்தால் பணக்காரனை கல்யாணம் பண்ணும், பணக்காரனாக இருந்தால் ஏழையை கல்யாணம் பண்ணும். அப்போ தான் ஈக்குவல் ஆகும். அப்படியா? ஆமாம். உனக்கு வயசு எத்தனாவது? எனக்கு என்ன சார், ஏதோ இந்த ஃபெப் வந்தால் 28. அப்புறம் சிங்கிள் தானா? ஆமாம் சார் சிங்கிள் தான். பிடிச்ச மாதிரி பயணனும் பார்க்கல. பாரு, காதல் பண்ணுறது பெருசு இல்லை. நீ ஒரு ஏழையாக இருந்தா நீ காதலிக்கிற வேணாம், பெரிய பணக்காரனாக இருக்கணும். அப்படிப்பட்ட பையனா போடி, சரியா? ஆமாம் இல்லை, நம்ம ஏழையாக இருந்தா கல்யாணம் பண்ணிக்க போகிறவ பணக்காரனாக இருக்கணும். ஓ சார், அப்படி ஒரு பையன் எனக்கு தெரியும். எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு. அப்புறம் என்ன? போ லவ் சொல்லு, லவ் பண்ண. டே இந்த காலத்துலலாம் பணக்காரனாக வருது ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ண நல்லாயிருக்கும். ஐயோ சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் கூட பயந்துகிட்டே இருந்தேன், நம்ம வாழ்க்கையும் எப்படி ஃப்ரெண்டு வாழ்க்கை மாதிரி போயிடுமோன்னு. நீங்கள் ரொம்ப ப்ரில்லியன்ட் சார். அப்பா எனக்கு போதும். என்ன சார் அதுக்குள்ளே முடிச்சிட்டிங்க? போதும், வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். சார் நம்மளும் 1 வாரமாக பேசிகிட்ருக்கோம், ஆனால் இப்போ வரைக்கும் நீங்கள் உங்கள் பேரை என்கிட்ட சொன்னதே இல்லை. சொல்கிறேன்டா, நேரம் வரட்டும். சரி சரி அப்படின்ட்டு அப்படியே அப்படியே லைக் அந்த பர்சன் தான் வெளியே வராங்க. அப்புறம் கல்யாணமாம்லோ? அப்படியா? ஆமாம் சார், அது எனக்கும் பூனை குட்டிக்கும் நாளைக்கு. பாரு, கல்யாணம் பண்ணுறது பெருசு இல்லை, நல்லா பார்த்துக்கணும், சரியா? ஓகே சார். அப்புறம் உங்கள் பேர் சொல்லவே மாட்டீங்க எங்கள் 2 பேர்கிட்டையும். நோ சார், நீங்கள் பெரிய போலீஸு, சிபிஐ, சீக்ரெட் ஏஜென்ட்டா? பாடியை பார்த்தாலும் அப்படி தான் இருக்குது. அப்படிலாம் கிடையாது. அப்போ என்ன உங்கள் பேர் சொல்லுங்கள். நானும் தான் கேட்குறேன். சார் சொல்ல மாட்டாரா? 1 மாதமாக 1 மணி பழகிட்டு ஃப்ரெண்டுன்னு ஒரு நம்பிக்கையே இல்லை. டே அப்படிலாம் கிடையாது. என் பேர் தானே ஆரம். ஆரம். ஓ ஓகே சார், ஃபைனலாக பேரை சொல்லிட்டிங்களே, அதுவே சந்தோஷம். இருக்கட்டும். டே சாட்சி கழுத்து வேணா கூப்பிடு. நல்லா ஓகே சார், ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். அப்புறம் அந்த ஃபீஸு இந்த பொடி அப்படின்ட்டு அங்கே ஆக்சுவலாக ஆரம்பதான் அப்படியே கொடுத்துட்டு அவர் படுக்க போகிறாரு. நான் மனுஷன் வச்சான் பாடி சும்மா ஃபிட்டாக வச்சுன்னு அப்படியே பார்க்குறீங்களா? அப்படி இருக்காருல்ல, இவருக்கெல்லாம் கலனை கோயம் தெரியும்னு நினைக்கிறேன். தரலையே, பார்க்குறதுக்கு நல்லா தான்டா இருக்காரு. அதுலேயும் அவரோட அந்த தைஸ் இருக்குல்ல, அப்படி இருக்கும்டா, பார்த்துட்டே இருக்கலாம். டீ நாசமாக போனோடனே அந்த மனுஷனுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும்னு சொல்லிட்டு டெய்லி சைட் அடிச்சுன்னு இருக்கியா? ஏச்சி அப்படி இல்லைடா, இருந்தாலும் அந்த தைஸில் ஏதோ இருக்குது. நான் ஒர்க் அவுட் பண்ணுவதெல்லாம் பார்ப்பேன்டா. அப்படியே மச்சான் வேணாண்டா, அங்கிள் ரவரா. அங்கிள் ரவரா அவரா மச்சான்
ஆள் வருத்து ஈச்சி கன்றாவி காலை காலத்தில் எனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணண்டா பார்க்குற மாதிரிலாம் காதல் பண்ணிடுவா போல ஏச்சி அப்படின்ட்டு எங்கள் நம்ம ஜிம்மன் இருக்க. ஸோ இப்படியே லைக் நெக்ஸ்ட் டே தான் காட்டுறோம். டே ஆக்சுவலாக அது வந்து ஃபர்ஸ்ட் டே ரெக்கார்ட் பண்ணது. இதுக்கப்புறம் வந்து செகண்ட் டே. ஸோ செம்ம கோல்டு, வாய்க்குள்ளே வந்து விக்ஸும் முட்டாய் வச்சுக்கிட்டு தான் பேசிகிட்டு இருக்கேன். செம்ம காஃப் வந்துட்டே இருக்குது. ப்ளீஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆக்சுவலாக நெக்ஸ்ட் டே தான் காட்டுறோம். அங்கே லைக் இப்போது ஒரு ரெஜிஸ்டர் ஆஃபீஸு அங்கே தான் நான் மச்சான் பேசினேன். அவன் அப்பாங்கிட்ட பேசுவான் கீசுவேன்னு ஒன்றும் கிளியில அவனை அப்படியே ரைட்டில் விட்டேன், லெஃப்டில் திரும்பிக்கும். ஏண்டா அவன் அப்பான்னு சொன்னியே, அவன் அப்போ ஒரு போலீஸ்காரன்னு சொன்னியாடா? அதனால தான் நானே சொல்லியிருந்தேன், நீ தான் பெரிய வெங்காயம் கணக்காக சொன்னேன். நான் போய் வீட்டில் பேசுவேன், கல்யாணத்தை பண்ணி வைப்பேன், அப்பா அம்மா சமத்தான் பண்ணுன்னு. டேய் ஜெமனா, உனக்கெல்லாம் பண்ணி வைக்கணும்னு நினச்சல, என் புத்தி எதாவது வேணாலும் அடிச்சுக்கொண்டா. விடு மச்சான், நான் ஆள் வரமா வராதா முச்சம் காலில் பிடிச்சி பிளாக் பண்ணிட்டான். ஐயோயோ, அவன் அங்கேருந்து கிளம்புறதுக்குள்ளேயும் எனக்கு உயிரே போயிடுச்சு. ஆட்டோ ஏட்டேன் வந்துடுவான் மச்சான். சரி இந்தா இதை பொடி. பட்டு வேட்டி சட்டையை பார்க்கும்போதே மனசுக்குள்ள ஒரு மாதிரி பட்டாம்பூச்சிலாம் பறையுது மச்சான். எனக்கே கல்யாணம் இல்லை ஐயே சிப்போ அப்படின்ட்டு. இப்போ நம்ம ஜங்குக் சொல்ல ஜிம்முனா அப்படியே போயிடுறான் லைக் அந்த ஸ்ட்ரெஸ்லாம் மாற்றுறதுக்கு. ஸோ இதை அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் தான் காட்டுறோம். நான் பார்த்துக்கிறேன், என்ன இப்போ உனக்கு எந்த பயம்னான்னு சொல்லு, நான் பார்த்துக்கிறேன். என் அப்பா யாரும் தெரியும்ல உனக்கு, எதுக்குமே பயப்படாது அப்படின்ட்டு. இந்த பக்கம் ஆக்சுவலாக நம்ம யோங்கி தான் அப்படியே வந்துட்டுருக்கான். ஸோ அவங்களும் வந்துட்டு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் தான். இறங்க தாயம், உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே. எனக்கு என்ன பிரச்சனை இருக்கு இங்கே பாரு, உனக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னதுனால தான் நான் வந்தேன். யோங்கி நீ என் ஃப்ரெண்டுடா. சரி தாயம், நான் கூட நீ வரமாட்டேன்னு நினச்சேன். ஃப்ரெண்டுக்கு ஒன்றுனா உயிரை கூட கொடுப்பேன், வா போகலாம் அப்படின்ட்டு. இந்த பக்கம் லைக் தாயாங்கும் நம்ம இவங்கியும் தான் அப்படியே வராங்க. அச்சா எப்படிடா இருக்கு? ஐயோ இங்கே வாடா. அம்மா என் கண்ணே பற்றும் போல. அச்சா சும்மா மாப்பிள்ளைக்கான 10 பொருத்தமும் பக்காவாக இருக்குடா. ஓ வாயால் இந்த வார்த்தை கேட்கும் போது உள்ளுக்குள்ளே மனசுக்குள்ளே அப்படியே குழுன்னு தான் இருக்கு. அவரை வச்சா கல்யாணம் மச்சான் ஃபர்ஸ்ட் நைட்டு ஏச்சி பயமுடு மொதல்ல கல்யாணத்தை பண்ணு அப்படின்ட்டு இவங்க நிற்க. ஸோ அந்த பக்கம் இவங்க எனக்கு ஒரு கால் வருது, நீ இப்போ நான் பேசிட்டு வரேன். சரி தயம் அப்படின்ட்டு இந்த பக்கம் இவங்கேயும் ரோனாவும் தான் லைக் உள்ளே போகிறாங்க. பூனைக்குட்டி ஜிமன் அது வந்து லேட் ஆகிடுச்சா? அதெல்லாம் கிடையாது, அதான் வந்துட்டு இல்லை. அழகா இருக்க. எதுக்கு புது ட்ரெஸ் போட்டு போகிற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அம்மா எவ்வளோ கேட்டாங்க தெரியுமா? எனக்காக எல்லாம் போய் சொல்லிட்டு வந்திருக்கேன் அப்படி தானே? ஆமாம் கிட்ட இங்கே வா. டேய் என்னடா பண்ணிகிட்ருக்க? சாரி மச்சான், ஆர்வேக்கல்ல இல்லை ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்னு மறந்துட்டேன். இந்த கருமத்தில் போய் பெட்ரூம் வச்சுக்கோ, இப்போ மூடிட்டுரு. ஜெமின் கண்ட்ரோல் ஒரு செல்ஃபி. யோங்கி உனக்கு எதுவும் ஃப்ரெண்ட்ஸ் வரலையா? ஆனால் ஏதோ இவன் வந்திருக்கா. 2 பேராவது அட்லீஸ்ட் வேணுமே, ஒரு ஆள் தான் வந்திருக்காங்களா அண்ணா? இல்லை இன்னொரு ஃப்ரெண்டு வந்திருக்கான், வெளியே கால் பேசிகிட்டு இருக்கான். ஓ அப்படியா, சரி ஓகே. டேய் ஜிம்னா, என்ன அவன் வரேன்னு சொன்னானே வரல இன்னும்? சைமன் தானே, அந்த நாய் கால் பண்ணி தான் இருக்கேன் வந்துட்டுருக்கேன்னு சொல்லிச்சு. சரி அப்படின்ட்டு லைக் இங்கே இவங்க இருக்க. ஸோ அந்த பக்கம் ஜாங்குக்கா எங்கே இன்னும் காணும் தெரிலண்ணா. ரோனா அவனை போய் பார்த்துட்டு வாயேன். சரி நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்ட்டு. இப்போ ரோனா தான் அப்படியே லைக் போகிறா. இன்னும் என்ன பண்ணிகிட்ருக்க? இரு வரேன், அப்பா கால் பண்ணியிருக்காரு. அப்பாவா? எதுக்கு தெரியல, இரு வரேன். அப்பா நான் எங்கள் ஃப்ரெண்டு கூட வெளியே வந்திருக்கேன், அப்புறம் கூப்பிட்றேன் அப்படின்ட்டு. இப்போ தாங்க அப்படியே காலை கட் பண்ணிட்டு, என்னண்ணா எல்லாம் ரெடியா? ரெடி வா போகலாம் அப்படின்ட்டு. இப்போது ரோனா தான் அப்படியே தாங்க கூப்பிட்டுக்கிட்டு உள்ளே போகிறா. ஸோ உள்ளே பார்த்தோன்னா ஜங்குக்கு ஆக்சுவலாக அந்த பக்கம் திரும்ப நிற்கிறான். ஸோ இந்த பக்கம் தெரியல, அவங்க 2 பேர் அப்போ தான் நிற்கிறானுங்க. அம்மா கேட்க மறந்துட்டேன், இவங்க லவ் பண்ணுற பையனை வரைக்கும் நம்மகிட்ட சொன்னதே இல்லைல்ல? ஆமாம் அங்கே தான் இருக்காரு, ஜிம் கோச்சா. என்ன ஜிம் கோச்சா? என்னதான் இருந்தாலும் அவங்க அப்பா ஒரு போலீஸு, அவன் இவ்வளோ பெரிய ஆள், ஆஃப்டர் ஒரு ஜிம் கோச்சை லவ் பண்ணுறானா? ஆமாம் லவ் பண்ணிட்டால, இதில் என்ன இருக்குது ஸ்டேட்டஸ்லாம், என்னமோ போ அப்படின்ட்டு வந்துட்டு. யோங்கி நீயா பர்ற? பாரு பர்த்தி, நீங்கள் என்ன பண்ணுற? யார்? ஓய் விஸ்கி. நீங்கள் 2 பேரும் இங்கே என்ன பண்ணிட்டுருக்கீங்க? அது எப்படி
நான் இருக்கிற இடத்துலலாம் கரெக்டாக நீ இருக்க. நான் லவ்ஸு பண்ணுறியா லவ்ஸு? இந்த மூஞ்சி லவ் வேறு பண்ணுறாங்களாக்க லவ். ஹே யுங்கி, யார் இவங்க 2 பேரும்? சாட்சி கழுத்து போட வந்திருக்காங்களா என்ன? அப்புறம் அது ஹே இங்கே பாரு யுங்கி, இவனுங்க 2 பேரில் யாராவது ஒரு நாள் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லிடாத. இதோ இவர் இவர் தான் நான் லவ் பண்ணுறேன். இவரை கல்யாணம் பண்ணிக்க தான் வீட்டை விட்டு ஓடி வந்தேன். எனக்கு சாட்சி கழுத்து போடுறதா நீ வந்திருக்க. அட்டப்பாவே, ஏண்டா இந்த ஊர் உலகத்தில் எவ்வளோ பசங்க இருக்காங்க, உனக்கு வேறு யாரையுமே பிடிக்கலையா? இவர் தான் பிடிச்சிருக்கு. மூஞ்சா பார்த்து நல்லா இருக்கு. எங்க மூஞ்சிக்கு என்ன கொச்ச? இங்க பேரு பேரு பார்ட்டி நசுக்கு தூக்கி போட்டுருவேன். என்ன யாரோட மனசை கடிச்சு கல்யாணத்தை நிப்பாட்ட வரலான்னு பார்க்குறியா? ஓம் சக்தி பராசக்தி, இந்த பாரு பார்ட்டி ஒரு தீய சக்தி, தூக்கி வெளியே போடுங்கடா. டேய் மச்சான் ஏறா பேசிக்கலாம். என்ன மச்சான் என்ன பார்த்தா எப்படி தெரியுது? யாருக்கிட்ட போய் என்ன பேசிட்டு இருக்கேன்னு பார்த்தியா? இங்கே பாரு பாரு பார்ட்டி, உனக்குலாம் பாரு கல்யாணமும் கிடையாது, காதலும் அமையாது, தெருவா ரோடோட சுத்த போற பாரு. ஐயோடா, எங்க லவ் பண்ணுறதுக்கு பின்னாடி தானே நின்றுருக்கு, போட குள்ள வாத்து. மச்சான் 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 எனக்கு கோவம் வருதுடா. டேய் ஏறா நான் பார்த்துக்கிறேன். நீ யார் ஃபஸ்ட்டு? நான் யாரா? இவங்களோட த ஒன் அண்ட் ஒன்லி ஃப்ரெண்டு. ஓ, சாட்சி கழுத்து போட தானே வந்த? அதை மட்டும் பாரு. என் மச்சான் தெரியும்ல, அவனை பற்றி பேச உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. மச்சான் இருந்தாலும் ஐ லவ் யூ மச்சான், ஐ லவ் யூ. சரி சரி மூடு. வா அப்படின்ட்டு இப்போ அப்படியே எல்லோரும் போயிட்டு நிற்கிறாங்க. இவங்கி கையெழுத்து போட்டால் எல்லாம் முடிஞ்சிடும். இந்த கொள்ள பையில நீ கல்யாணம் பண்ணணும். ஹைட்டு கூட ரொம்ப கம்மியாக இருக்குது. இங்கே பாரு, அச்சு சா வச்சிரும் உன்னை. இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் அப்படின்ட்டு இப்போ ஜிம்மன் தான் தாங்க பிடிச்சி தள்ளி விட அவன் போய்ட்டு தங்குக்கு மேலே விழுந்துடுறான். நான் வாண்டடா வந்து என்ன விழுகிற மாதிரி விழுகிறியா? நாங்களாம் ஆல்ரெடி விழுந்தாச்சு. ஓ, பைத்தியக்கார பசங்கிட்ட மாட்டிக்கிட்டு நான் படுற பாடு இருக்கே கோடு. இவங்கி என்ன தான் எனக்கு இவர் தான் பிடிச்சிருக்கு, ப்ளீஸ் சைன் பண்ண. டே லாஸ்ட்டு சான்ஸு, ஒரு தடவை யோசிச்சுக்கூட. அவன் மூஞ்ச பாடுறா. மச்சான் இவனை நான் அசிங்கமாக கேப்படா. டே இருறா. உன்னை சைன் பண்ண சொன்னா சைன் மட்டும் பண்ணு, இல்லை நம்ம என்ன பண்ணிக்கலாமா? இப்போ என்ன சைன் பண்ணும் அவ்வளோதானே. இப்படி மட்டும் பார்க்காத, கன்றாவியாக இருக்குது. கமல் பிச்செல்லாம் மேலே வருது கேட்டா. சரி நீயும் ஜிம் கோச்சா? ஆமாம் நாங்களும் கோச்சு தான். இங்கே பாரு, நான் ஊதுனவே பறந்துடுவா போல இருக்கு, நீலாம் ஜிம் கோச்சா? மச்சான் இவன் என்ன கலாச்சு நேரியா மச்சான். எனக்கு சிக்ஸ் பேக் இருக்கு, பார்க்குறியா? ஜிம்மன் அதெல்லாம் நான் மட்டும்தான் பார்க்கணும். பூனைக்குட்டி உனக்காக கட்டிக்கிட்டா உள்ளே வச்சுருக்கேன். இப்போ மட்டும் நீ ஊன் சொல்லு, எத்தலத்தையும் காமிச்சிடுறேன். இல்லை அதெல்லாம் வேண்டாம். இங்கே பாரு, கல்யாணம் பண்ணிட்டு குடும்பம் நட்ட போது நாங்கள் 2 பேரும். இதுக்குள்ள 3வது மனுஷன் நீ வந்து மூக்க நோய்ச்ச கட் பண்ணிடுவேன். அங்கே பாரு இவங்கி, இன்னும் 1 வருஷத்தில் டிவோர்ஸ்ன்னு சொல்லிட்டு வந்து நிற்க போகிற. அப்போ நான் தான் உனக்கு ஃப்ரெண்டு, பார்த்துக்கோ. டிவோர்ஸ் மச்சான், கல்யாணம் அவளுக்கு முன்னாடி டிவோர்ஸை பற்றி பேசுறா மச்சான். இவன் மச்சான் நான் சொன்ன மாதிரி தீய சக்தா மச்சான், உங்க தான் தூக்கி போட்டுரு. ஏச்சி வெளியே போ. சண்டை போடாதீங்க அப்படின்ட்டு இப்போ எங்கே சொல்ல. டைம் என்ன பண்ணிகிட்ருக்க? அவங்க மேரேஜ் லைஃப் இன்றைக்கி தான் ஸ்டார்ட் ஆக போகுது, அதை எப்படி கெடுத்துட்ருக்க? என்னமோ அப்படின்ட்டு தேங்க நிற்க. சாங்கதான் என்னப்பா இப்படியே சண்டை போடுறதா என்ன அர்த்தம்? எங்கே கொடுங்க ப்ரூஃப் எல்லாம். என்னங்க சார் அப்படின்ட்டு இப்போ அப்படியே கொடுக்குறாங்க. ஐயோ என்ன பாச்சு? சுமன் ஆதார் கார்டு மறந்துட்டான். என்னது ஆதார் கார்டு மறந்துட்டியா? இதுக்கு காரணம் அவன் தான் மச்சான். நான் அப்பவே சொன்னேன்ல, இவன் ஒரு தீய சக்தி தூக்கி வெளியே போன பாரு மச்சான். கல்யாணம் நடிகாது போலடா. டீத்தா மூட்ரா. ஏன் அதை எடுத்துட்டு வரல? அண்ணா மறந்துட்டேண்ணா. எங்கே இருக்கும்? உன் வீட்லையா? ஆமாம். இன்னும் நான் வீட்டை விட்டு கிளம்புனது அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நான் மறுபடியும் வீட்டுக்கு போனால் கண்டிப்பாக மாட்டிப்பேன். சார் ஆதார் கார்டு இல்லாமல் முடியாது. என்னோட கார்டு. ஏன் நீங்களா கல்யாணம் பண்ண போகிறீங்க? ஐயோ அதெல்லாம் இல்லை. மச்சான் என் வாழ்க்கையில் கல்யாணங்கிற ஒளியை
நீ தான் மச்சான் ஏற்றி வைக்கணும். அன்னைக்கு நினைப்பிடத்தில் இருக்கு மச்சான். ப்ளீஸ் மச்சான், எனக்காக என்ன பண்ண உனக்காக? அவங்க ஊடு வரையும் போய் ஆதார் கார்டு எடுத்துன்னு வாடா. டேத்தா போலீஸ்காரன் விட்டுறா, எப்படி போய்ட்டு வர சொல்கிறா? அவ்வளோதான் இல்லை, கல்யாணம் நிற்கும். அதுக்கப்புறம் நான் சரக்கு அடிப்பேன், அப்படியே சூசைட் பண்ணிப்பேன், செத்து போவேன். நீ நிம்மதியாக இருப்பில்ல? ஏய் அப்படிலாம் கிடையாதுடா. அப்புறம் என்ன மச்சான் ப்ளீஸ்டா. அண்ணா ப்ளீஸ்ண்ணா ஹெல்ப் பண்ணுங்கண்ணா. எங்கே இருக்கும்? ஐயோ என் ரூம்லாம் உங்களுக்கு தெரியாது. தேங்க் தெரியும். எனக்கு தெரியும்ண்ணா. என்ன போ தயம், அவர் கூட நீயும் போயிட்டு வரியா? நோ சான்ஸ். எங்கள் பாரு இவங்க இவன் கூட என்னால் போக முடியாது. ப்ளீஸ் தயம் ப்ளீஸ். எங்கள் பாரு உனக்கே தெரியும்ல என் வீட்டில் எவ்வளோ ஸ்ட்ரிக்ட்னு சொல்லிட்டு. இப்போ மட்டும் நான் போனேன்னா அவங்க பிடிச்சி வச்சுப்பாங்க. என் வாழ்க்கையை நீ தான் காப்பாற்றணும் ப்ளீஸ். டேடி என்னடா பண்ணுற? ப்ளீஸ் தயம். ஓய் என்னங்க என்ன பண்ணுற? இவன் எப்படி பைக்குக்கு போனா? மச்சான் எப்படி மச்சான் இவ்வளோ நேரம் அப்படி இருந்தா? வர வேண்டியவங்க வந்தா பண்ண வேண்டியதாக பண்ணலாம், அவ்வளோதான். என்ன டைலாக்டா இது? அதெல்லாம் அப்படிதான். ஓய் பிஸ்கி. உனக்காக மட்டும்தான். ஹே என்ன இப்போ காரில் போகலாம்? கார்லாம் போனால் இந்த டிராஃபிக்குள்ளே போயிட்டு வர்றதுக்குள்ளேயும் இருட்டாயிரும். முட்டை இல்லை ஏறு பைக்கு. இங்கே பாரு வேணும்னு இந்த ஸ்பீட் பிரேக்கர்லாம் ஏற்றி இறக்கணும். மூவனும் மூஞ்சில் நான் நாளை இறக்கிடுவேன். ஆக்சுவலாக இப்போ வரைக்கும் எந்த ஐடியா எனக்கு வரலையே. கோடு இவன் மூஞ்சிலே முழிக்கக்கூடாதுன்னு நினச்சேன். இவன் கூட பைக்கில் போக வச்சுட்டு என்னதான் பண்ணிட்டுருக்க நீ? ஏறியால ப்ளீஸ் தான். போகிறேன் அப்படின்ட்டு இப்படி தாங்க ஒரு மாதிரி ஓரமாக உட்காந்துக்கிறான். ஓ சரி ஓரமாக தான் உட்காருவீங்களோ அப்படின்ட்டு இப்போ அப்படியே லைக் அந்த பைக் தான் ஸ்டார்ட் ஆகி இப்படி போயிட்டுருக்கு. ஹே பார்த்து ரொம்ப பண்ணாத, பிடிச்சிக்கோ, கீழே வந்துட போகிற. கீழே விழுந்தாலும் விழுவினை தவிர ஒன்றும் பிடிக்க மாட்டேன். அப்போ விழு, எனக்கு என்ன அப்படின்ட்டு இப்போ அப்படியே பிடிச்சிக்கிறான் லைட்டா. இப்போ அப்படியே அந்த பைக்கு போயிட்டு இவங்க வீட்டுக்கு மட்டும் தான் ஸ்டாப் ஆகுது. ஸோ அங்கே பார்த்தோன்னா நிறைய பேர் இருக்காங்க. ஆக்சுவலாக வீட்டில் தெரிஞ்சிச்சு இவங்க வீட்டில் இல்லைன்னு சொல்லிட்டு. நான் இவ்வளோ பேர் இருக்கானுங்க. இப்போ என்ன பண்ணுறது? என்ன பண்ணுற? உட்கார. பார்த்தா கம்பி தான் என்னணும். உன் அப்பா என்னம்மா அப்படி இப்படின்னு? ஆமாம், அதுக்காக இந்த மாதிரி சீப்பான விஷயத்துக்குலாம் அப்பாவை கூப்பிட முடியுமா? என் அப்பா பெரிய ஆள். சரி இப்போ எப்படி போகிறது? தெரியலையே. அதுக்கு தானே நான் இருக்கேன். ஹே என்ன பண்ணுற? கை விடு. வா அப்படின்ட்டு இப்போ அப்படியே தவங்கோட கை பிடிச்சி இழுத்துட்டு போகிற ஒரு சந்துக்குள்ளே. என்ன இந்த சந்து இவ்வளோ குட்டியாக இருக்குது? இப்படி தான் போக முடியும். மெயின் கேட் வழியாக போகிறதுக்கு நம்ம என்ன விருந்துக்கா போயிட்டுருக்கோம்? அதுக்குன்னு வேட்டியா உரசாதடா, குண்டுருவான். வரசடாங்க. அது நானும் வரசுறேன். அது அப்படியே வேணதான் விழுந்துட்டு இருக்கா மகனே, ஒன்று குண்டுருவான். நான் அது கேப் சின்ன மாதிரி இருக்கு, மற்றபடி நாளை ஒன்று ஈடிக்கலாம். அம்மா வேணாலும் இதுக்குள்ள வந்தா? கிடையாது, உன்னை கொட்டி வரணும் அவ்வளோதான். அப்படி இருந்திருந்தா என்னை ஃபர்ஸ்ட் அனுப்பிட்டு நீ செகண்ட் வந்திருக்கணும். அதனால 2 பேரும் ஒன்றா வர்றது இல்லை. என்னதான் இருந்தாலும் உன்னை ஃபர்ஸ்ட் அனுப்புனா அந்த பக்கம் நீ மாட்டிப்பேன், இந்த பக்கம் நான் மாட்டிப்பேன். 2 பேரும் ஒன்றா மாட்டிக்கலாம்ல, அதுக்கு தான் கோடு. அப்படின்ட்டு ஆக்சுவலாக வீட்டுக்கு பேக்கில் நின்றுட்டுருக்காங்க. அவனோட ரூம் அங்கே இருக்கு, எப்படி போகிறது? எங்கே போனாங்க? அப்படின்ட்டு கத்துறான். எது கத்துற? எல்லாரும் வரணுமா? என்ன இது? ஏனி எப்படிங்க? அதெல்லாம் என் மச்சா அப்பப்போ வந்துட்டு போவான் நைட்டில். அவங்களா ஃப்ராடு பசங்களா? எங்கே இப்போ தான் கரெக்ட் பண்ணியிருக்கீங்களா? அது அவங்களோட காதல், அதெல்லாம் கொச்சையாக பேசாத. எல்லோரும் ஒன்றை மாதிரி இருக்க மாட்டாங்க. ஆமாம், எல்லோரும் அந்த மாதிரி தெளிவாக இருக்க மாட்டாங்க. சரி இப்போ இதை வச்சு என்ன பண்ணுறது? படுத்துங்களாமா 2 பேரும்? ஐயோ ஏறுதில்ல. அது நான் இதெல்லாம் ஏறினது இல்லையே. வேணா ஹெலிகாப்டர் கொடுப்பேன். ஹெலிகாப்டரு இங்கே லேண்ட் பண்ணுறதுக்கு வசதி பத்தாது.
ஏய் விஸ்கி, இப்போ ஏறியால் அவனுங்க வந்து நம்மள மேலே ஏற்றுருவானுங்க. சரி, கீழே விழுந்துட்டுனா என்ன பண்ணுறது? பிடிச்சிக்கோ. ஆ படிக்கிறேன் போ அப்படின்ட்டு இப்போ தாங் தான் அப்படியே மேலே ஏறி போகிறான். இந்த பக்கம் ஜங்குக்கும் அப்படியே மேலே ஏறி போயிட்டு ஒரு வேறு ரூமில் தான் இருக்கானுங்க. அப்பா ஆமாம், உன்னோட ஆதார் கார்டு எங்கே வச்சுருக்கான்னு தெரியலையே. வெயிட் பண்ண கால் பண்ணுறேன். ஹலோ, எது செகண்ட் ராவா? இதுக்குள்ளே இல்லையே. எங்கே? டேய் ஃப்ராடு, என்ன எங்கே நான் தேடிட்டுருக்கேன், நீ பாரு கூலாக படுத்துட்ருக்க. டயர்டாக இருக்கா? ஹலோ, இது ஒன்றும் மாமாய் வீடு கிடையாது. பிடிச்சா போயிடுவேன், பார்த்துக்கோ. மூட்டு தேடு. அதை கொஞ்சம் சிரிச்சுட்டே சொல்லலாம்ல. மூட்டு தேடுறியா? எதுக்கு சிரிக்காமே இருந்துருக்கலாம். சரியான திமிரு அப்படின்ட்டு இப்படி 2 பேர் தேடி ஒரு வழியாக ஆதார் கார்டு எடுத்துடுறானுங்க. ஐயோ எதுக்குடா? எங்கே ஏனி காணுமா? இவ்வளோ தூரம்? அதோ அங்கே பாரு. நல்ல வேலை பார்த்துருக்கோம், தூக்கிட்டு போயிட்டான். இப்போ என்ன பண்ணுறதா? ஹே, இன்னும் 20 மினிட்ஸ் தான் இருக்குது. அதுக்கு நான் என்ன பண்ணுறது? இப்போது பேசாம நீ அப்படியே கீழே குதிச்சு அதை எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே கொடுத்துட்டு நான் இங்கே இருந்துக்கிறேன். ஓ, எப்படி கீழே குதிச்சோன்னே நான் செத்து போயிடுவேன், அதுக்கப்புறமா நீ ஜாலியாக இருக்கலாம், அதானே? அப்பெல்லாம் இல்லை. இருந்தாலும் இப்போ என்ன பண்ணுறது? இரு வர அப்படின்ட்டு இப்படி அந்த பக்கமும் இந்த பக்கமும் திரும்பி பார்க்குறான். ஆக்சுவலாக அங்கே கொஞ்சம் ரோப் இருக்கு. யா, ஹே என்ன பண்ணுற அப்படின்ட்டு பார்க்க ஆக்சுவலாக அங்கே இருக்க ரோப் எடுத்து அப்படியே லைக் இந்த பால்கனியில் இருக்க அந்த திண்டில் அப்படியே கட்டிட்டு ஆண்ணா வா. எங்க? வா. என்ன பண்ணுற? ஆக்சுவலாக தேங்கோட இடுப்பில் எனக்கு கை வச்சு அப்படியே ஒரு லைக் பிடிச்சிக்கிட்டு அந்த கயிறை பிடிச்சி அப்படியே கீழே போயிட்டுருக்கானுங்க 2 பேரும். கீழே விட்டுறாத அப்படின்ட்டு இருக்க. இப்போ தேங்குக்கா அப்படி லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். எதுக்கு சிரிக்கிறா? கயிறு ஆந்துருச்சு அப்படின்ட்டு இப்போ அப்படியே தேங்கு கீழே விழ அப்படியே தேங்கு போய்ட்டு அவன் மேலே விழுந்துடுறான். அம்மா இடுப்பு. விழுந்தது நான், என் மேலே பகமானமாக லேண்ட் ஆகிட்டு உனக்கு இடுப்பு வலிக்குதா? அது இருந்தாலும் வலிக்குதுல்ல. சரி ஓகே, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்படியே படுது. விடு, நீ தானே சொன்ன கொஞ்ச நேரம் வேணா, எப்படி இருந்துட்டு போகலாமா? என்ன விடு. சும்மா சொல்லக்கூடாது, க்ளோஸ்அப்பில் பார்க்க இன்னும் அழகாக இருக்க. விடு, என்ன விடுறா, விடு. ஒரு நிமிஷம் இரு. உன் பேர் என்ன? எனக்கு ஒழுங்காக சொல்லு பார்க்கலாம். என்ன நான் அதுக்கு சொல்லணும்? பேர் என்ன? என் பேர் கிம் தான். ஓ, என்ன தூசி? ஆமாம், உன் பேர் என்ன? இப்போ வரைக்கும் நீ என்கிட்ட சொல்லவே இல்லை. பரவாயில்லையே, என் பேர்லாம் கேட்க தோணுது. ஃப்ராடுன்னு தானே கூப்பிட்டுட்ருக்கேன். உன் பேர் என்ன? ஜங்குக். ஓ, ஜங்குக்கா? சரி, அப்புறம் சிங்கிளா இல்லை கம்மிட்டடா? அது எதுக்கு கேட்டால் சொல்ல. நான் சிங்கிள் தான். எதுக்குண்ணா நான் என் அப்பா சொல்கிற பையன் தான் கல்யாணம் பண்ணிப்பேன். ஓ ஆமாம், எனக்கு இந்த லவ் மாதிரிலாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, ஹோப்பும் கிடையாது. என் அப்பா யாரை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்கிறாரு, அவங்க தான். அப்போ அந்த பீஸா நீ? எந்த பீஸாவை தான் வந்துட்டு போகிறான், அதுக்கு நீ கேட்குற? ஏன் லவ் பண்ணுறியா? பண்ணுறேன்னா கல்யாணம் பண்ணிப்பியா? அதான் சொல்கிறல்ல, என் அப்பாவுக்கு பிடிச்சது தான் கல்யாணம் பண்ணிப்பேன். டைம் வேஸ்ட் பண்ணாத. என்கிட்ட கேட்க மாட்டியா? என்ன சிங்கிளா கமிட்டடான்னு? சிங்கிளா கமிட்டடா? நான் கமிட்டடு. அட்டப்பாவி, அப்போ கமிட் ஆகிட்டு தான் என் பிள்ளை சுற்றிட்டுருக்கியா? கமிட் ஆகிட்டு கமிட் ஆகுறதுக்காக உன் பிள்ளை சுற்றிட்டுருக்கேன். என்ன குழப்புற? புரியல. என் மனசளவில் உன் ஹார்ட்டு கூட நான் கமிட் ஆகிட்டேன். ஆனால் இன்னும் நீ எனக்கு ஓகே சொல்லலை. அதனால் 1 சைடு இல்லை, 2 சைடு.
ஏன்டா குழப்புற? அதுவா, என்னை பொறுத்த வரைக்கும் இது டபுள் சைடு, ஆனால் ஒன் சைடு. சரியான பைத்தியக்காரன் நானே. நான் பைத்தியக்காரன் வந்துட்டு போகிறேன். ஆனால் நீ யார் தெரியுமா? யார்? சரியான திமிரழக. திமிரா? அது என் கூடவே பிறந்தது. என்னது இது? என்ன க்யூட்டா? க்யூட்டா? கிரிஞ்சு அப்படிலாம் இல்லை, க்யூட்டாக இருக்குது. ஐயோடா, ஒரு நிமிஷம் இரு. ஹலோ மச்சான், போயிட்டு என் பொண்ணுக்கு மாலை போட வந்துடுவியா? ஐயோ ஜமுனா அப்படின்ட்டு இப்போ அப்படியே லைக் அவனை விட அவங்க நினச்சிருந்துக்கிறான். ஏண்டா 10 நிமிஷத்தில் வர சொன்ன மச்சான், 1 மணி நேரம் முடிஞ்சிச்சுடா. அது 1 மணி நேரமா? ஐயோ அச்சான், அது வீட்டில் மாட்டிக்கிட்டான், வந்துடுறடா. அந்த ஆள் இன்னும் 10 நிமிஷத்தில் ஊருக்கு கிளம்பிடுவோம்டா, சீக்கிரமாக வந்து தரடா. வர மச்சான் அப்படின்ட்டு இப்போ அப்படியே அவனுக்கு 2 பேரும் எழுந்திரிச்சு லைக் ஸ்ட்ரைட்டாக கிளம்பி ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் தான் வரானுங்க. ஸோ வந்துட்டு இப்போ அப்படியே ஒரு வழியாக 2 பேருக்கும் மேரேஜ் ஆகுது. மச்சான் ஆல் தி பெஸ்ட்டு, கங்க்ராட்ஸு. தேங்க்ஸ் மச்சான். உனக்கிட்டே ஜமன் இதுக்கப்புறம் எனக்கு உனக்கு தான். இங்கே பாரு, பார்த்து பத்திரமா இருந்துக்கோ, சரியா? பார்த்தானே மச்சான், அவன் நல்லா நான் பார்த்துப்பேன். டே நாயே, அவனை சொல்ல உன்னை சொல்கிறேன். என்னது என்னையா பொருள? டே, லவ்வுக்கும் மேரேஜுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. அவன் லவ்வராக இருந்த வரைக்கும் ஓகே, இப்போ ஹஸ்பண்ட் இல்லை, இதுக்கப்புறம் உன் லைஃபு எப்படி மாறப்போகுதுன்னு மட்டும் பாரு. ஆல் தி பெஸ்ட்டு மச்சான் ஃபார் யுவர் ஃப்யூச்சரு. நான் பயமுத்துறான் பூனைக்குட்டி ஜுமன். சாச்சா, அது என் பூனைக்குட்டி, அவ்வளோ பண்ணாது. டேத்தா அது அப்புறம் பண்ணிவிடா மயிறு, மூடி போகலாமா மச்சான்? அப்புறம் அப்படி இப்படி அப்படின்ட்டு லைக் இப்போ பேசிக்கிட்டு வெளியே வர அங்கே அப்படி இவங்களோட அப்பாவும் நிறைய போலீஸ் தான் நிற்கிறாங்க. ஐயோ ஏய், நான் ப்ரெசண்ட்டு மாமனார்னு பார்க்குறேன். அப்படியே கன்லாம் தூக்கின்னு வந்து மீசெல்லாம் முறுக்கினா பயந்துருவோமா? பயப்பட மாட்டோம், தெரியும்ல. மற்ற பயமாக இருக்குடா. டேய்ரா சார், என்ன பிரச்சனை உங்களுக்கு? டே, என் பிள்ளையோ 10 மாரி தூக்கிட்டு வந்து திட்டுக்களை நான் பண்ணி வைக்கிற. உன்னை சுட்டு போய் லாடம் கட்டடவா? லாடம் கட்டுவீங்களா? சார் என்ன பேசிகிட்ருக்கீங்க? என்ன பேசிகிட்ருக்கேண்ணா? இங்கே பாருங்கள், ஒழுங்கு மரியாதையா என் பையனை என்கிட்ட அனுப்பி வச்சுருங்க சார். ஹே, நீ வாய மூடு. இங்கே பாருங்கள் சார், அவன் மேஜர். இப்போ நீங்கள் இதில் தயிரதுக்கு ஒன்றும் கிடையாது. டே, நீ யார் ஃபஸ்ட்டு? எல்லாம் இதுக்குன்னே வந்துடுவீங்களே நல்லா சாட்சி கழுத்து போகிறதுக்கு. அவன் நான் பார்த்து வளர்த்த என் புள்ள. இவங்கி வா போகலாம். இல்லைப்பா, நான் வரமாட்டேன். அவன் தான் சொல்கிறான்ல சார், ஒழுங்காக போங்க. டே, நீ யாரா அப்படின்ட்டு இப்போ அப்படியே இங்கே போயிட்டுருக்கு. ஸோ இந்த பக்கம் அப்படியே லைக் ஜிமினோட கழுத்தை பிடிச்சி உழுக்கின்னு இருக்காரு அந்த மனுஷன் சார், இந்த போலீஸ்காரரு. ஸோ இந்த பக்கம் தாங்க தடுக்க ட்ரை பண்ண லைக் இப்போ தாங்க தான் போயிட்டு அப்படியே தடுக்கிறான். அங்கே எதுவுமே ஸ்டாப் ஆகுற மாதிரி தெரியல. ஸ்டாப் இட் அப்படின்னு தேவன் கத்த இப்போ அப்படியே ஸ்டாப் ஆகுது. என்ன பண்ணிட்டுருக்கீங்க? சட்டப்படி அவன் ஒரு மேஜர். அவனுக்கு என்ன பண்ண அவனுக்கு பிடிச்சதா? உங்களுக்கு என்ன பிரச்சனை? இதுக்கப்புறம் ஏதாவது பண்ணுங்க, என் அப்பாவை கூப்பிட வேண்டியதாக இருக்கும். டே, என்ன அப்பா கூப்பிட்டா பயந்துருவாங்களா? இங்கே பாரு, என் புள்ள அவன். என் அப்பா யாரும் தெரியுமா? ஒரு போலீஸ்காரங்கிட்ட வந்து என்ன மிரட்டிகிட்ருக்க? ஏட்டு சார், இவன் மேலே எஃப்ஐஆர் போடு. இவன் தான் ஃபஸ்ட்டுக்குள்ளே வைக்க போகிறேன். போடு. கிம் நம் ஜூனோட புள்ள கிம் தேவங்க மேலே கேஸ் போடு. சார் என்ன சொன்னீங்க? அதான் சொன்னேனே, கிம் நம் ஜூன் அவரோட ஒரே பையன் கிம் தேங்னு எழுதிக்கோ எஃப்ஐஆரில். ஆக்சுவலாக அங்கே இருக்க போலீஸ்காரங்களா எதுவுமே பேசல, அப்படியே கிளம்பிடுறாங்க. பவர் தெரியல போல் அப்படின்ட்டு தேங்க நிற்க. ஸோ இந்த பக்கமா நிஜமா உன் அப்பா என்ன அவ்வளோ பெரிய ஆளா? உனக்கு தெரியல என் அப்பாவை பற்றி. என் அப்பா யார் தெரியுமா? கிம் நாம் ஜூன், த கிரேட் மாஃபியா. நீ என் பின்னாடி சுற்றிட்டு இருக்கத ஆல்ரெடி என் அப்பா கிட்ட சொல்லிட்டேன். மவனே, என் அப்பா மட்டும் உன்னை எங்கேயாவது பார்த்தாருனா அவ்வளோதான். ஆத்தாடி தயாங், ஆக்சுவலாக நம்ம விளையாட்டு
விளையாட்டுத்தனமாக பேசினேன், எதையும் சீரியஸாக எடுத்துக்கூடாது சரியா? இங்கே பாரு, என் ஃப்ரெண்டுக்கு மட்டும் ஏதாவது டார்ச்சர் கொடுத்த, ஐயோ அப்படிலாம் கிடையாது, அவன் என் குழந்தை. அப்படியே பார்த்துக்கோ இவங்கி, நான் கிளம்புறேன். சரிதான் பார்த்துப்போ. சரி சரி அப்படின்ட்டு இந்த பக்கம் அப்படியே நம்ம தயம் கிளம்பிட. டே தயம், என்னடி அந்த பையனை உனக்கு பிடிக்கல நிஜமா? யாரை சொல்கிற? அதான் அந்த ஜங்குக்க. ஹே பைத்தியமே, அதுக்கு நீ என்கிட்ட கேட்டுட்ருக்க? நான் என்ன லவ் பண்ணுற மாதிரி? உண்மையை சொல்லு, அந்த பையன் மேலே ஒரு சின்ன அட்ராக்ஷன் கூட உனக்கு இல்லையா? கமான் ரோனா, உனக்கே தெரியும் என் அப்பா சொல்கிற பையன் தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு. அப்படி இருக்க இப்போ தேவையில்லாமல் பேசிகிட்ருக்க? இல்லை, உன் பின்னாடி எத்தனையோ பசங்க சுற்றிருக்காங்க, ஆனால் யாரையும் நீ இவ்வளோ அதிகமாக எடுத்துகிட்டு போனதில்லை. அதான் பார்க்குறேன். ஒன்றும் இல்லைன்னா ஒன்றும் இல்லை தான் டயம். என்ன? அவனும் எல்லாரும் மாதிரி ஒரு ஃப்ராடு தான், நத்திங் ஸ்பெஷல். எங்கே பாரு, என் அப்பா பற்றி சொல்லிட்டேன்ல, இதுக்கப்புறமா கண்டிப்பாக வர மாட்டான். இத்தனை நாள் கூட என்ன அப்படி நினச்சிருப்பான், இப்போ அந்த போலீஸ் அங்களே போயிட்டாருல்ல, ஸோ இதுக்கப்புறம் எப்படி சுத்தமாக வர மாட்டான். இதுக்கப்புறம் நம்ம ஜாலியாக இருக்கலாம், பார்க்கலாம் அப்படின்ட்டு இப்போ அப்படியே அவங்க 2 பேரும் கிளம்பிடுறாங்க. ஸோ லைக்கு இப்போ அப்படியே நைட் டைம் தான் காட்டுறோம். ஸோ அங்கே அவங்க அவன் பாட்டுக்கு அவனோட நைட் ரொட்டீன்லாம் முடிச்சுட்டு அப்படியே வந்து ஒரு மாதிரி மிரர் பார்த்துட்ருக்கான். ஃபேஸ் என்ன இன்னைக்கு இவ்வளோ டல்லாக இருக்குது, ஐயோ பிம்பிள் மட்டும் பொந்துடவே கூடாதே அப்படின்ட்டு மாஸ்க்லாம் எடுத்து போட்டுட்ருக்கான். போட்டுட்டு எப்படியே பெட்டில் படுத்துட்டு லைக் மொபைலாக ஸ்க்ரோல் பண்ணிகிட்ருக்கான். தூக்கம் வந்துடுது, அப்படியே லைட் ஆஃப் பண்ணிட்டு படுத்துடுறான். ஸோ இப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு அவனுக்கு வந்து சவுண்ட் கேட்குது, ஒரு மாதிரி சர சரன்னு. என்ன சவுண்டு இது அப்படின்ட்டு இப்படி லைட்டை போட்டு பார்க்குறான். பார்த்தா நீயா? யா நானே. கடவுளே, இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க? ஏய் கத்தாத, அப்பா இருந்துட்டு போகிறான். யூ பிளட்டி இடியட் ஸ்டூபிட் நான்சென்ஸ், இவ்வளோ தைரியம் வந்தா என் பெட்ரூம் வரைக்கும் வந்திருப்ப. ஏய் பாய மூடு, நான் அப்போ பண்ணாங்க கட்டி போச்செல்லாம் மொத்தம் கொடுத்தனா வந்து நின்ன, அவ்வளோதானே. பொண்ணா இப்போவே அப்பா கூட சொல்லி கொடுக்குறேன் அப்பா அப்படின்ட்டு அங்கே தேங்க கூப்பிட. இப்போ அப்படியே தேங்கோட வாயில் கை வச்சுட்டு அப்படியே லைக்கு அவனை பெட்டில் தள்ளிவிட்டு ஜங்குக்கா அப்படியே ஓவர் ஆயிடுறான். பாய மூட்றியா? எங்க பாரு, எனக்கும் ஜெமனுக்கும் வீடு எதுவும் தனித்தனியாக கிடையாது. நாங்கள் 2 பேரும் ஒரே வீட்டில் தான் இருக்கோம். அங்கே படுத்திருந்தேன், காது முடியல அவனுங்க போகிற சவுண்டு. அதான் எங்கே போகிறதுன்னு தெரில. நீயும் ஒன் ஆஃப் த க்ரைம் பார்ட்னர் தானே, அதான் இங்கே வந்துட்டேன். ஏன் ஓ இவ்வளோ பெரிய வீட்டில் எனக்கு இடம் கொடுக்க மாட்டியா? சரி அடிக்காத. இவ்வளோ திமிரு இருந்தா எப்படி பாடி கார்டு செக்யூரிட்டியில் தாண்டி வந்த இங்கே? அதில் தானே நான் ஸ்பெஷலிஸ்ட்டு. ஹே யூ பிளட்டி, ஒழுங்கு மாதிரி தான் வெளியே போயிரு. சத்தியமாக அப்பா கூப்பிட்டுருவேன். என் அப்பா கூப்பிட்டா ஒன்று அப்படியே சுட்டு போட்டுருவார். நான் ஜம்மா அப்பா பண்ணி பூச்சாண்டி காட்டிகிட்ருக்க. எங்க கூப்பிட்டு பார்க்கலாம், நானும் பார்க்குறேன் அப்படி எவ்வளோ பெரிய பூச்சாண்டின்னு. ஓ இரு கூப்பிட்றேன் அப்பா. கூப்பிட்டு நானும் சொல்லுவேன், உங்கள் பையன் தினமா ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் உங்ககிட்டே சொல்லாமல் போயிட்டு கல்யாணம் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு. என்ன இதெல்லாம் என் அப்பா ஒன்று திட்ட மாட்டாரா? உன் அப்பாவுக்கு தெரியாமல் ஒன்றுமே செய்ய மாட்டேல்ல, இது உன் அப்பாவுக்கு தெரியாமல் தானே செஞ்ச? அது வந்து அப்போ கூப்பிடு, நானும் சொல்கிறேன். இப்போ உனக்கு என்ன வேணும்? ஒன்றும் கிடையாது, இவ்வளோ பெரிய ரூமில் எனக்கு குட்டியாக ஒரு இடம், அவ்வளோதான். கடவுளே, சரி அதோ அந்த கவுச்சில் போய் படுத்துக்கோ. என்னது அங்கே அப்படி தூக்கம் வராது. அப்புறம் இவ்வளோ பெரிய பெட்டில் நீ ஒரு தானே படுக்க போகிற? ஓ எவ்வளோ திமிர் இருந்தால் என் பெட்ரூமுக்கு வந்துட்டு தப்பு, இதில் என் பெட்டில் வேறு படுக்கணும்னு சொல்கிறியா? இந்த மாதிரி காஸ்ட்லியான பெட்டில் நீ படுத்துருக்கியா? நான் இப்போ காஸ்ட்லியான பெட்னா இதுலேயும் பஞ்சு தானே இருக்குது, இல்லை அதுக்கு பதிலாக பணத்தை வச்சு தூங்கிட்டு இருக்கியா? ஆமாம், எனக்கு வேணா நான் தூங்குவேன், என்கிட்ட அவ்வளோ இருக்குது. தூங்கிக்கோ, நான் ஒன்றும் சொல்ல. ஏதோ இந்த பக்கம் நான் பார்த்துக்கிறேன், அந்த பக்கம் இங்கே பாரு, தூங்கும்போது கை காலம் போட்டா உடச்சிருவான். சரி போட மாட்டேன். அப்புறம் நைட்டி தூங்குறதுக்கு முன்னாடி இந்த பால் பாதாம் பிஸ்தா
செருப்பு வேண்டாம் வேண்டாம் அப்படின்ட்டு. இப்போ ஆக்சுவலாக ஒரு காரில் ஜங்குக்கு படுத்துக்கிறான், இன்னொரு காரில் தேவங்க படுத்துக்கிறான். ஸோ லைட் ஆஃப் பண்ணால் இப்படியே கொஞ்ச நேரம் ஸ்கிப் ஆகுது. லைக் இப்போ நைட்டு ஒரு 11 அந்த மாதிரி தான் காட்டுறோம். ஜங்குக்கா ஏதோ ஒரு மாதிரி இருக்குது. லைக் இப்போ அப்படியே அவன் ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்க ஆக்சுவலாக அவன் படுத்தத்துல தான் படுத்துன்னு இருக்கான். ஆனால் பக்கத்தில் இருந்த புள்ள தான் அது கையை கால் எல்லாத்தையும் அப்படியே மேலே போட்டு தூங்கின்னு இருக்கு. ஓ, என்ன போட்டு படக்கூடாதுன்னு சார் என் மேலே படுத்துட்ருக்கீங்க. அழகு. ஐயோ பா, இதுதான் ஸ்லீப்பிங் பியூட்டியா? தூங்கும்போது கூட எவ்வளோ அழகாக இருக்கான். கூடி சீக்கிரமா உன் புருஷனா இதே பெட்டில் சம உரிமையோட உன்னை கட்டி பிடிச்சிட்டு நான் தூங்குறேன் அப்படின்ட்டு. லைக் அந்த நைட்டு அப்படியே ஸ்கிப் ஆகுது. ஸோ இப்படியே லைக் நெக்ஸ்ட் டே தான் காட்டுறோம். தயாங் தயாங் டே தயாங், என்ன உடம்புல வலிக்குது. அம்மா காஃபி. கதவை தரப்பா. ஐயோ ஏய் ஏய் ஃப்ராடு. ஹேய் ஜங்கு, ஃப்ராடு ஃப்ராடு. என்ன ஒரு காஃபி கிடைக்குமா? காஃபியும் அவனும் அம்மா வந்தாலும் ஜூஸே போட்டுருவாங்க. எந்திரா ஃபஸ்ட்டு. என்ன? ஹே அம்மா வந்துட்டாங்க, இப்போ என்ன பண்ண போகிற? அம்மாவா? ஏன் இதான் பயப்பட மாட்டே? கூப்பிடு. நைட்டு ஃபுல்லாக நீ கூட இருந்தால் அவங்க என்ன நினைப்பாங்க? என்ன நினைப்பாங்க சொல்லு. அம்மா 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 அவன் என்னோட எனிமிமா, நாங்கள் 2 பேரும் தெரியாமல் பெட்டில் தூங்கிட்டோமோ, எனக்கும் அவனுக்கு உள்ள எதுவுமே நடக்கலமான்னு. என்னடா விளாட்றியா? விளாட விட்டால் விளாடுவோம் நாங்கள். என் தப்பு என் தப்பு என் தப்பு என் தப்பு என் தப்பு. நைட்டு நான் அப்பா கிட்ட பிடிச்சி கொடுத்துருக்கணும். ஏய் உப்பு வந்து வரையப்போ வந்து வரும். ஏய் சட்டப்படி 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 அப்படின்ட்டு இப்போ ஷர்ட்டை பிடிச்சி அப்படியே கீழே எழுத்துட்டு போகிறான். பார்த்தாங்க அவ்வளோ பாடி கார்ட்ஸ் நிற்கிறாங்க. என்ன இவ்வளோ பேர் இருக்கானுங்க கடவுளே. அப்புறம் என்ன இன்னைக்கு இங்கே தான் போல இருக்கே. தயம் என்ன பண்ணிட்டு இருக்க? வரமா? அடடா என்ன நடிப்போ? ஃபைவ் முட்றோம். இப்போ என்ன பண்ணுறது? பாத்ரூம் கொஞ்சிக்கோ. அது பாத்ரூமா? போ 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 அப்படின்ட்டு இப்போ தேவங்க பாத்ரூமை தள்ளி விட்டு லைக் கதவை சாத்திட்டு இப்போ அப்படியே வரான். அம்மா டே என்ன பண்ணிட்டு இருக்க இவ்வளோ நேரம்? தூங்கிட்டம்மா. இந்த காஃபி. என்னம்மா உள்ளே வர? ஏன்டா உள்ளே வரக்கூடாதா? அப்படிலாம் இல்லை. அப்புறம் என்ன? இங்கே பாரு, மெய்டு எப்பவுமே க்ளீன் பண்ண சொல்லி ஒழுங்காகவே க்ளீன் பண்ணுறதில்ல. இது எல்லாத்தையுமே நான் தான் பண்ண போல இருக்கு. க்ளீனிங்காம்மா? ஆமாம், நீ போய் குளிச்சுட்டு காலேஜ் கிளம்பு, டைம் ஆகிடுச்சுல. சரி, உன் பாத்ரூம்லாம் க்ளீனாக வச்சுருக்கியா? உன் பாத்ரூம்லாம் பார்க்கவே இல்லையே. எல்லாத்தையும் கட்டு அங்கங்கே போட்டு வச்சுருக்கியா? ஷாம்பு டப்பா சோப்பு டப்பா என்ன வச்சுருக்கா? அதெல்லாம் கரெக்டாக வச்சுருக்கேம்மா. யார் நீ? உன்னை பற்றி எனக்கு தெரியாது. ஆமாம்மா பாத்ரூம் இல்லை வேண்டாம். என்னடா குழந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க? தள்ளுறா அப்படின்ட்டு இப்போ அப்படி லைக் அந்த டோர் ஓப்பன் பண்ண தாங்க அப்படி பார்க்குறான். ஆக்சுவலி டோருக்கு போய்ட்டு ஜங்குக்கு இருக்கா. ஸோ அப்படி மறைச்சிட்டு நினைக்கிறான். என்னாச்சு இந்த பையனுக்கு? என்னடா? குளிச்சுட்டு வர, நீ போறியா? பரவாயில்ல, நீட்டாக தான் வச்சுருக்க. ரூமெல்லாம் அப்படி போட்டு வச்சுருக்க. நான் போய்ட்டு க்ளீன் பண்ணுறேன், சீக்கிரமாக குளிச்சுட்டு வா அப்படின்ட்டு இப்போ அப்படியே அவங்க அம்மா வெளியே வந்த உடனே அப்படியே டோரை ஓப்பன் சாத்துறான். அப்படின்ட்டு லைக் இந்த பக்கம் அப்படியே லைக் ஜின் போயிட. இங்கே நம்ம தாங்க டிங் டாங். இது என்ன டோரோட டிங் டாங் சொல்லிட்டு இருக்கோம்? மோனை கொண்டுருவான். இடுப்பில் வச்சுனா. சாரி, இடுப்பு சும்மா இடுப்பான்ச்சா அதான். இங்கே பாரு ஒழுங்கா. ஐயோ வெளியே கூட போக முடியாது. அதான் அம்மா சொல்கிறாங்களே வேணா குளிக்கிறது. குளிக்கிறாங்களோ மொவனும்? கடவுளே
இதுக்கெல்லாம் எதுக்கு எனக்கு? சரி சரி ஆய மூடு. ஏடா பண்ணுற? குளிக்க போகிறேன். இச்சி கருமம் அப்படின்ட்டு அப்படியே கண்ணை முடிக்கிறான். ஆக்சுவலாக சங்குக்கா ஷர்ட்லாம் கழட்டி குளிச்சுருக்கான். டேய், உனக்கு இந்த வெக்குமான சூடு சோனி எதுவுமே இல்லையா? சேச்சா அதெல்லாம் கிடையாது. எனக்கு 8 o'clock ஜிம்மில் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் கிளைண்ட் வேறு வராங்களா. ஸோ டைம் இல்லை வீட்டில் போய் குளிச்சுட்டு போகிறதுக்கு. அதான். கட்டவுளே, குளிச்சிட்டியா? குளிச்சிட்டேன். டே அப்புறம் ஏய் என்ன குளிக்கல. ஹலோ. ஆக்சுவலாக அங்கே ஜங்குக்கு தான் அவன் ஷர்ட்டை கழட்டிட்டு கீழே ஒரு டவல் மட்டும் கட்டி குளிச்சிட்ருக்கான். அந்த ஷவர் தண்ணியெல்லாம் அப்படியே அவன் தலையில் பட்டு கீழே போயிட்டுருக்கு. இந்த பக்கம் தேங்க ஒரு மாதிரி அவனோட 6 பேக்கு டேட்டூ ஆமன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்படியே பார்க்குறான். ஏய் நான் ஃப்ளாட்டா கிழிச்சாங்க. அப்பெல்லாம் ஒன்று கிடையாது. கிடையாது. ஆமாம். சரி எதுக்கு நீ இவ்வளோ டேட்டூஸ் போட்டிருக்க? அது ஒன்றும் இல்லை, என்னோட ஃப்யூச்சர் பார்ட்னருக்கு டேட்டூனா ரொம்ப பிடிக்கும். அதான். எனக்கு டேட்டூ பிடிக்கணும். எனக்கு எப்படி தெரியும்? யார் சொன்னா? எனக்கும் டேட்டூ பிடிக்கவே பிடிக்காது. நிஜமாவா? ஆமாம். அப்போது நீ தானே ஃப்யூச்சர் பார்ட்னர்னு உனக்கு தெரிஞ்சிச்சு. கிடையாது. என்ன நீ ட்ரிக்காக பேசி ஏமாத்த பார்க்குற? தயம் எதாக இருந்தாலும் இந்த பக்கம் திரும்பியே பேசுடா, விட்டா விழுந்துருவ போல இருக்கே அப்படின்ட்டு எப்படியும் இந்த பக்கம் திரும்பி நிற்கிறான். சரி இப்போ அப்படியே டோரை லைட்டாக ஓப்பன் பண்ண அஸ்லாஜின்னு நம்ம க்ளீன் பண்ணி தான் இருக்காரு. ஐயோ, என் அம்மாவுக்கு இன்றைக்கின்னு பார்த்து இந்த பொறுப்பு உப்பு சக்கரெலாம் எங்கே இருந்தால் வந்துச்சுன்னே தெரியல. குளிச்சிட்டியா? குளிச்சாச்சு. நீ போயிட்டு குளி. நீ வெளியே போனால் நான் குளிப்பேன். ஓ, எனக்கு இந்த வெக்கமான சுடு சோறெல்லாம் நிறைய இருக்குது. அதான் இப்படி ஏன்னு பார்த்துருந்தேன் நான் குளிக்கிறது. ஹே என்ன அப்பெல்லாம் கிடையாது. தெரிஞ்சு. சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு இப்போ அப்படியே அந்த டோரோட ஹேண்டில் ஜகு கையை வைக்க இப்போ அப்படியே தேங்காய் அப்படியே லைக்கு அவனோட கையை பிடிச்சி இழுக்கிறான். ஸோ இழுத்த உடனே அங்கே தேங்கோட பேலன்ஸ் மிஸ் ஆகி அப்படியே தாங்க கீழே தாங்க மேலே ஜங்கு விழுந்துடுறான். ஹே நான் ஆக்சிடென்டல் ரொமான்ஸா? இறைய கைப்பிடிச்சிருத்த? அது அம்மா வெளியே இருக்காங்க அதான். ஓ அதான். ஆமாம். எந்திரி. என்ன எந்திரி? முந்திரியா? முந்திரி இல்லை எந்திரி. சொன்ன முந்திரி மாதிரி தான் இருக்கு. இதோ இதான். பிடிச்சிட்டு இருக்கோம். அதுவா? என்ன நல்லா இருக்கு. அப்புறமா ரொமான்ஸ் வேணா என்கிட்ட கேளு. இந்த மாதிரி ஆக்சிடென்டல் ரொமான்ஸ்லாம் இதுக்கப்புறம் வேண்டாம். அம்மா போயிட்டாங்க, நான் வரேன், பாய் அப்படின்ட்டு இப்போ அப்படியே ஜாங்குக்கா பாடுக்கு எழுந்திரிச்சு வெளியே பார்த்தா ஆக்சிடென்ட்னு போயிட்டாரு. ஸோ இந்த பக்கம் எகிரி கூச்சா பாடுக்கு அப்படியே ஓடி போயிடுறான். அப்படியே இந்த பக்கம் காட்டணும்னா ஒருத்தன் பாடில் சோலே இல்லை, அப்படியே படுத்துன்னு இருக்கான். இங்கே என்ன நடந்துச்சு? ஸோ இப்படியே லைக்கு ஜிம்மில் தான் காட்டுறோம். அங்கே ஆக்சுவலாக ஜிம்மில் வந்திருக்க மாட்டான். சாப்பாடுக்கு போயிட்டு அவன் ஒர்க்கு தான் பார்க்க ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ இதை அப்படியே கட் பண்ணி இங்கே ஆக்சுவலாக ஜிம்மனோட வீட்டில் தான் காட்டுறோம். அங்கே ஜமன் என்ன வீடு போதும். ஜமன் போன ஊட்டி கொஞ்சம் நிறைய அப்படியே ப்ளீஸ்ரா. நைட்டு ஃபுல்லாக இப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். போதும், என்னால் சத்தியமாக முடியல, என்னை வெட்டுற. போனா குட்டி என்ன இத்தனை வருஷமாக லவ் பண்ணிட்டுருவோம், ஒரு தடவையாவது கிசாத கொடுத்துருப்பியா?
இன்றைக்கி எனக்கு கிடச்ச டைம் அதான் வச்சு செஞ்சுன்னு இருக்கேன். போதும் போதும். ஏய் போனுக்குட்டி, நீ போதும் போதும் சொல்லும் போது தான் எனக்கு பொண்ணும் தோணின்னு இருக்கு. அப்படியே இரு கொஞ்ச நேரம் மட்டும். இன்னும் ஒன்று ப்ளீஸ் 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 இன்னும் வேணாம் ஜிமன் வேணாம் ஜிமன் வேணாம். ஏய் கொஞ்ச நேரம்டா, அவ்வளோதான். 10-15 அதுக்கு மேலேயே போயிட்டேன். ஜிமன் போதும் ஜிமன் ப்ளீஸ், போதும் பேபி, இன்னும் கொஞ்ச நேரம் மட்டும், அவ்வளோதான் ப்ளீஸ் பேபி. ஜிமன் போதும் ப்ளீஸ். சரி 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 போதும் போதும் போதும். ஏய் பொண்ணுக்குட்டி, போதும் 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 போதும். ஐம் சாரியா இடுப்பு. ஏய் சாரி எங்கே வா, என் மேலே பட்டுவோ அப்படின்ட்டு இப்போ அப்படியே இவங்க எடுத்து ஜிமின் மேலே அப்படியே போட்டுக்கிறான். லைக் மேலே படுக்க வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி அவனோட இடுப்பு தான் தடவின்னு இருக்கான். வலிக்குது. சாரி பொண்ணுக்குட்டி. எந்த பக்கம் வலிக்குது சொல்லி நான் நம்பிக்கை விடுறேன். போடா, எல்லா பக்கமும் வலிக்குது. சரி சாரி அப்படின்ட்டு விஞ்சது கூட தெரியாமல் அந்த புள்ளைய போட்டு பட்டுன்னு இருக்கான் இந்த பக்கம் ஜிமின்னு. ஸோ இப்படி லைக் அங்கே அவங்க வீட்டில் தான் காட்டுறோம். ஸோ அந்த புள்ள அப்படியே கிளம்பி கீழே தான் வருது. பார்த்தா டேபிளில் சாப்பாடு ரெடியாக இருக்குது. தயம் இங்கே வா, எனக்கு ஸ்பெஷலாக ஒரு டிஷ் பண்ணியிருக்கேன் உனக்காக. என்னம்மா? முந்திரி பாயாசம். முந்திரி பாயாசம்டா. முந்திரியா? இல்லைம்மா எனக்கு பசிக்கல. டே இந்த பையனா? அப்பா என்ன சாப்பிடாம போறியா? இல்லைப்பா பசிக்கல. தயம் நீ எப்போல்லாம் சரியில்லை, என்னாச்சு? ஒன்றும் இல்லைப்பா, அது நல்லதாக இருக்கேன். இங்கே பாரு, இது வரைக்கும் நீ அப்பா கிட்ட எதையும் மறைச்சதில்லை. அதே மாதிரி தான் இதுக்கப்புறமும் இருக்கணும். நான் உனக்கு அப்பா கிடையாது, ஃப்ரெண்டு. எதாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, சரியா? தயம் பேசாமல் நடந்த எல்லாத்தையும் அப்பா கிட்ட சொல்லிடு. இல்லைனா அவ்வளோதான். அப்பா அது வந்து உங்ககிட்ட சொல்லணும்ப்பா. என்ன விஷயம் சொல்லு. அது வந்து உன் லிப்ஸ் பார்க்க அப்படியே முந்திரி மாதிரி இருக்கு. கால் என்னால் சொல்ல முடியலையே. என்னாச்சு? எதுவும் அந்த பையன் மறுபடியும் தொந்தரவு பண்ணானா? அப்பா அது சொல்லு. நத்திங்ப்பா, நான் காலேஜ் போகிறேன். தயம் ஓகேவா நீ? ஓகேதாப்பா, லவ் யூ. சரி பார்த்துப்போ. அப்பா இன்றைக்கி ஒன்றா டின்னர் சாப்பிட்லாம். இங்கே தான் இருக்கேன், போயிட்டு வா. அப்படின்ட்டு இப்போ அப்படி லைக் நம்ம தான் கிளம்பிட. ஏய் ஜின்ன, என்னங்க? என்னாச்சு அவனுக்கு? எதோ கேட்டியா? இல்லைங்க, நான் எதுவும் கேட்கல. நான் போய் காலைல வீட்டை க்ளீன் பண்ணிட்டு வந்துட்டேன் பேசாமல். பிள்ளைய பார்த்துக்க, ஏதோ ஒரு மாதிரி இருக்கான். பார்த்துக்கிறேன். அவனுக்கு முந்திரி பாயசம் ரொம்ப பிடிக்கும் தான் பண்ணி வச்சேன், அதே சாப்பிடாம போயிட்டான். என்ன முந்திரி பாயசமா? ஆமாம், எனக்கு தான் ரொம்ப பிடிக்கும். எடுத்து வை. எடுத்து வைக்கிறேன். என்னங்க? அப்படின்ட்டு ஆக்சுவலாக அங்கே போய்ட்டு ஜூன் சோஃபாவில் உட்காந்துக்க, இந்த பக்கம் ஜின்னா அப்படியே லைக் கையில் கொஞ்சம் முந்திரி பாயசம் அந்த பவுலில் ஊற்றி அப்படியே எடுத்து போய்ட்டு கொடுத்துட்டு பக்கத்தில் உட்காந்துக்கிறாரு. பரவாயில்ல ஜின், எனக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கே. என்னங்க அது வந்து என்ன இல்லை, இந்த மாஃபியா வேலை. ஜென், உன்கிட்ட நிறைய தடவை சொல்லியிருக்கேன், இந்த வேலையை அவ்வளோ சீக்கிரம் விட முடியாது. இல்லைங்க, எனக்கு பயமாக இருக்குங்க. வர புள்ள வளர்ந்துக்கிட்டே இருக்கான். எப்போ என்ன நடக்கும்னே தெரியாமல் பயந்துட்டு இருக்கேன். அவனுக்கு காலேஜ் கூட 4 பாடி கார்டு கூட தான் அனுப்ப வேண்டியதாக இருக்குது. அவனே ஃபீல் பண்ணல, உனக்கு என்ன? என்னதான் இருந்தாலும் கல்யாணம் பண்ணிட்டேனே, புருஷன் இல்லை, ஆள் பாயசில் போய் சேர்ந்துட்டா நான் என்ன பண்ணுறது? அப்போது நாலு பாயசில் போய் சேர்ந்தேன்னு சொல்லிட்டு டெய்லியும் கும்புற கடவுள்கிட்ட வேண்டிட்டு போய் போல இருக்குது. விளாடாதீங்கங்க, அப்படிலாம் இல்லை. இங்கே பாரு, அவ்வளோ சீக்கிரமாலாம் எவனும் இந்த ஜூனா ஒன்றும் பண்ண முடியாது.
அது மட்டும் இல்லாமல் ஜூனோட ஒய்ஃபாக இருந்துட்டு நீ இப்படி பயப்படலாமா? எனக்கு புரியல. அதனால தான் பயப்படுறேனே. எனக்கு தேவை நினச்சா தான் பயமாக இருக்குது. அந்த பையனுக்கு எப்போ என்ன ஆகும்னு சொல்ல முடியாது. உன்னை விட ரொம்ப தைரியசாலி. பயமுட்றியா? எப்போ பாரு சும்மா. அதுக்கு சொல்ல வரலங்க. இங்கே பாருங்க, நாலு பின்ன உங்கள் எதிரி யாராவது வந்து அவங்ககிட்ட ஏதாவது பண்ணா இல்லை வீட்டுக்கு வந்தாலும் நான் என்ன பண்ணுறது? எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொருள். நீங்கள் இந்த மாதிரியே பண்ணிடுறது நான் என்ன பண்ணுறது? கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுலேருந்து இதே மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் நீ இப்போ வரைக்கும் என்னோட பேச்சை கேட்கவே மாட்டேங்குது. எப்போ தானே சொல்கிறத கேட்க போகிறீங்க? எனக்காவது எனக்கும் பிள்ளைக்கு ஏதாவது ஆக போகுது. அப்போ வாய மூடு. எதுக்கு இப்போ தொண்டன்னு பேசிகிட்டு இருக்க? எனக்கு தெரியும் எப்படி பார்த்துக்கணும்னு. பாயசத்தில் ஸ்வீட்டை விட இது நல்லாயிருக்கு. என்னங்க இந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டு போயிருங்க கடவுளே அப்படின்ட்டு இந்த பக்கம் சின்ன அப்படியே உட்காந்துக்க. ஸோ இப்படி இல்லை காலேஜில் தான் காட்டுறோம். என்னடாச்சு உனக்கு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஒன்றும் இல்லை. ஐயோ என்ன இவ்வளோ லோவாக இருக்க? ரோனா, நேற்று நைட்டு அவன் என் வீட்டுக்கு வந்தான். யார்? ஜங்குக்கா? முத்தம் கொடுத்துட்டான். என்னடா முத்தம் கொடுத்துட்டான் இவ்வளோ ஈஸியாக சொல்கிற? அப்பா கிட்ட சொன்னியா? தோணலை. அப்பா காலைல கேட்டார். என்னால் ஏன் சொல்ல முடியல? அப்பா கன்ஃபார்மாக காதல் தான். அப்பாவுக்கு தெரியாமல் நான் எப்படி லவ் பண்ணுவேன்? அதான் எனக்கும் தெரியல. பண்ணுறியே. காதல் வந்தால் இப்படி தான் எல்லோரும் மாறிடுவாங்க. விளாடாத. விளாட்ல, நிஜமாக சொல்கிறேன் அப்படின்ட்டு அப்படியே இந்த பக்கம் நம்ம ரோனாவை அவங்க பேசிகிட்டு இருக்க. ஸோ இப்படியே லைக்கு ஜிம்மில் தான் காட்டுறோம். டேய் என்னடா ஒரு மார்க்கமாக சிரிச்சிட்ருக்க? சார் அது அது ஒன்றும் இல்லை. தெரிது என்ன ஃபஸ்ட்டு கிஸ்ஸா? சார் எப்படி சார்? தெரிதுடா. டே அந்த வெயிட்டை கொஞ்சம் கீழே இறக்கி வை. சரி கிசிக்கவா என்ன முடிஞ்சிருச்சாலாம்? ஐயோ சார் அந்தளவுக்கு போகல. ஆனால் ஃபஸ்ட்டு கிஸ்ஸு இன்னைக்கு பாத்ரூமில் வச்சு. டே பாத்ரூமில் வச்சா நல்ல மெமரிடா. லைஃப் லாங் நினச்சிட்டே இரு. அந்த பாத்ரூம் மறக்கவே மாட்டேன். அப்படியா சார்? நான் தான் சொன்னேன்ல அவங்க அப்பா ஒரு பெரிய ஆள்னு. சரி நான் போயிட்டு நைட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டேன். நைட்டா? ஆமாம் நைட்டு போயிட்டு அப்படியே 2 பேரும் ஒரே பெட்டில் ஒன்றா அப்படி இருந்தோம். எதுவும் நடக்கலை. ஆமாம் சார், நான் கொஞ்சம் டிசிப்ளினான பையன். தெரியுதுடா? தெரியுது. அப்புறம் காலையில் அவங்க அம்மா வந்துட்டாங்க. அப்புறம் என்ன பாத்ரூமில் ஒழிச்சு வைக்கிறேன்னு அவன் நான் அப்படியே எல்லாம். சரி சரி என்கிட்ட நல்லா இருந்தா சரி. எங்க அந்த பையன் வரல? அவனுங்க ஃபர்ஸ்ட்டு பகல் வரைக்கும் போயிட்டே இருப்பான். அவனை பற்றி விடுங்க சார். இன்னும் 2 நாளைக்கு வரமாட்டான். சார் எனக்கு ஒரு டவுட்டு. என்னடா? காதலில் பழம் தின்னு கொட்டை போட்டோமா நீங்கள் பேசிகிட்ருக்கீங்க? டேய் சும்மா சார், எனக்கு ஏதாவது ஒரு டிப்ஸு கொடுக்கலாம்ல? என்ன டிப்ஸு? லவ் டிப்ஸு. டேய் அவன் பணக்கார பையனா? ஆமாம். நீ அவன்கிட்ட ஏதாவது லோக்கலாக ட்ரை பண்ணு. சார் நானே ஒரு லோக்கலாக தான் பண்ணிகிட்ருக்கேன். டேய் இங்கே பாரு, அவன் உனக்கு மடங்கணும்னா ஏதாவது கவிதை சொல்லி கரெக்ட் பண்ணுறா. அது கவிதையா சார்? அதெல்லாம் எனக்கு வராதா? சரி இரு நான் சொல்லிக் கொடுக்குறேன். சார் கவிதைலாம் தெரியுமா? அதெல்லாம் தெரியும். நான் சொல்கிறது அப்படியே போய் சொல்லு. சார் சூப்பர் சார். இந்த மாதிரி கவிதை வாழ்க்கையில் கேட்டதில்லை. அவனை கேட்டுக்க மாட்டான். கண்டிப்பாக போய் சொல்கிறேன். அப்படியே அவ்வளோதான். சரி சார். அப்புறம் உங்களோட தைஸ் ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்ட்டு இப்போ ஓரம் அப்படியே கிளம்பிடுறேன். ஸோ இந்த பக்கம் அப்படியே ஜங்குக்கா யா இன்னைக்கு காலேஜ் யா அப்படின்ட்டு இப்போ அப்படியே ஜங்குக்கா ஒரு மாதிரி குச்சி வந்துன்னு இருக்கான். டேய் ஜிம்மனா இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? வச்சான் எதுல அப்போ பால் வேல்மத்துக்கு அந்த பசு மாடு மாதிரி ஈன்னு இருக்க. அண்ணிலாம் வச்சான் ஒரு மாதிரி ஜாலியாக வந்துச்சுடா. நீ தனியாக விட்டு போயிருப்பல, நல்லா வந்தேன். அவ்வளோ பாசமா மச்சான்? இப்போ நிறையாதா?
எங்கே என் தம்பி? அவனால் நடுக்க முடியல, பத்துன்னு இருக்கான். அடப்பாவே, அவ்வளோவா? போ மச்சான், எனக்கு ஒரே வெக்கமாக இருக்குச்சு, அசிங்கமாக இல்லை என்கிட்ட கேட்குறதுக்கு. நாய், நீ தான் சொல்லிட்டு இருக்க. விடு மச்சான், நமக்குள்ளே இன்னும் மச்சான் 15 பண்ணான்னு போயிடுச்சு மச்சான். ஏச்சி, வெக்கமா இல்லை? அவன் சின்ன பையன்டா. என்ன சின்ன பையன் மச்சோம், சும்மா சொல்ல விடாது. இன்னைக்கு எப்படி ஈக்குவலாக பண்ணிட்டு இருந்தான். ஏச்சி, பாய மட்டும் வா. எங்கடா போகிறோம்? எல்லாம் உனக்கு முடிஞ்சிச்சுல, எனக்கு முடிய வேண்டாம். அதுக்கு தான் யூமி மாமா வேலை. ஏன் பார்க்க மாட்டியா மச்சான்? என்ன மச்சான், உனக்கு பார்க்காம எப்படி? டேய், கொஞ்சம் நார்மலாக நடடா. நாமளை விடு மச்சா நடக்க முடியும். 4-5 ரவுண்டு போனாலே நாமளை நடக்க முடியும். நான் 10-15 போயிட்டேன், முடியல மச்சா. மாமா வைக்க அப்படின்ட்டு இப்போ அப்படியே நம்ம ஜிம்மன் ஜங்குக்கு தான் போகிறானுங்க. ஸோ இப்போ அப்படியே லைக் காலேஜில் தான் காட்டுறோம். டேய், இதில் அவன் டிபார்ட்மெண்ட் எங்கடா கண்டுபிடிக்கிறது மச்சான்? நான் எனக்கு பயமேனு. அண்ணா அண்ணா, என்னப்பா இங்கே தேங்கன்னு போய் படிச்சுட்டு இருக்கானோ? டே யார்ரா? கிம் தேங்க. ஆமாம், அவரெல்லாம் பார்க்க முடியாது. இருக்கு. அவர் யார் தெரியும்ல? கிம் நம்ஜூன் சாரோட பையன். அப்பெல்லாம் பார்க்க முடியாது. ஐயே, என்னடா சும்மா எங்கே போனாலும் மேட்டுன்னு இருக்கிறீங்க மச்சான். டேய் மச்சான், பார்த்தோடி அப்படின்ட்டு பார்த்தா ஆக்சுவலாக அந்த பக்கமா இங்கே ஜிமின் பேசுனது சாக்கல, அங்கே நம்ம ஜங்குக்கா சிறையை குச்சிட்றான். டே ஐயோ, இப்போ நான் எப்படி போட்டேன்? என்ன கண்டாயோ அப்படின்னு ஜிமின் இங்கே இருந்துக்கிறான். ஸோ எப்படியே லைக் உள்ளதான் காட்டுறோம். எங்க இவா. ஹலோ. ஜங்குக். உன் பேர் என்ன? ரோனா. தேங்க எங்க? எதுக்கு? எங்கன்னு சொல்கிறியா? பார்க்கணும். அதோ அந்த கிளாஸில் இருப்பான். ஓ இல்லை அங்கே இப்போ இருக்க மாட்டான். ரெஸ்ட் ரூம் போயிட்டான்னு நினைக்கிறேன். ரெஸ்ட் ரூமா? அது எந்த பக்கம் இருக்குது? ரெஸ்ட் ரூம் போகக்கூடாது. எந்த பக்கம் இருக்குன்னு கேட்குறேன்ல, அதோ அந்த பக்கம். சரி, ஓகே, தேங்க்ஸு. என்ன இவன் காலேஜுக்கே வந்துட்டான் அப்படின்ட்டு ரோனா போக இந்த பக்கமா லைக் கிளாஸ்லாம் போய் பார்க்குறான். டே தயம், இங்கே இருக்கியா? ஆமாம், என்னாச்சு? ரெஸ்ட் ரூம் போகல? இல்லை, எனக்கு எந்திரிக்க பிடிக்கல, அப்படியே உட்காந்துட்ருக்கேன். அட்டப்பாவி, ஒன்று தேடி ஜங்குக்கு வந்திருக்கான். அவனா? அவன் இருக்கு இங்கே வந்தான். எங்கே? நீ ரெஸ்ட் ரூம் போயிருக்கான்னு சொன்னால் அங்கே போயிட்டான். ரெஸ்ட் ரூமோ? அப்படி போட்டு இங்கே வர வேண்டாம். டேய் பாவண்டா, உன்னை பார்க்க தானே வந்திருக்காரு. அதுக்கு முடியாது, இங்கே வர வேண்டாம் அப்படின்ட்டு அப்படியே தாங்க உட்காந்துட்ருக்க. விஸ்கி. ஃப்ராடு, இங்கே என்ன பண்ணுறா? இல்லைவா? முடியாது. அப்போது நான் உள்ள வரவா? வேணாம். அப்போ வெளியவா? கோடு அப்படின்ட்டு இப்போ அப்படியே வந்து வெளியே. என்ன வேணும்? முத்தம் வேணும், கொடுக்குறியா? எங்கள் பாரு, காலையில் நீ கொடுத்ததை என் அப்பாட்ட சொல்லிட்டேன். அப்படியா? ஆமாம், என் அப்பா ஒன்று தேடிட்டுருக்காரு. நீ மட்டும் இங்கே இருக்க தெரிஞ்சா உன்னை கொண்டு போட்டுருவாரு. ஓ, என் கண்ணை பார்த்து சொல்லு. நான் காலைல உனக்கு முத்தம் கொடுத்தத அப்பா கிட்ட நீ சொன்னியா? என்ன எனக்கு பயமா? கண்ணை பார்த்து சொல்லு. அது சொன்னியா? ஆமாம். அப்போ சொல்ல. என்ன வேணும் உனக்கு? எதுக்கு இப்போ நான் டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கேன்? ஒன்றும் இல்லை, ஆக்சுவலாக உன்கிட்ட ஒரு கவிதை சொல்லலான்னு வந்தேன். கவிதையா? என்ன கன்றாவே சொல்லி தோல. சொல்கிறேன், சீக்கிரம் சொல்லு. கிம் தயோங். நான் தான். கவிதையை சொல்கிறியா? அதான் கிம் தயோங். இது கவிதையா? எங்கே பாரு, இந்த உலகத்தில் நம்ம வர்ணிக்கிறது கவிதை மூலமாக. அதுக்காக தான் வார்த்தைகளை தேடுவோம். ஆனால் இந்த உலகத்தில் ஒன்றே வர்ணிக்க எனக்கு வார்த்தை கிடையாது. ஸோ கிம் தயோங், இதை விட ஒரு அழகான கவிதை இந்த உலகத்திலே கிடையாது. என்ன கிரிஞ்சு பண்ணுறியா? கிரிஞ்சா? எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கேன். சரி, சொல்லிட்டியா? கிளம்போ, இதுக்கப்புறம் வராத அப்படின்ட்டு அப்படியே அவங்க தான் திரும்பிட்டு ஐயே நல்லா இல்லையோ, எப்படி கழுவி ஊற்றிட்டு போகிறான் சார் அப்படின்ட்டு இப்போ அப்படியே இந்த பக்கம் போக என்ன சிரிப்பெல்லாம் வருது?
ஒன்றும் இல்லை, கவிதை சொல்கிறேன். நம்ம கவிதை என்ன தெரியுமா? கிம்தயம். என்னை விட ஒரு கவிதை இந்த உலகத்தில் கிடையாதான். ஐயோ, அறிகுறி வந்துருச்சு. என்ன? காதல் காதல் காதல். ஹே பயமட்டு போ அப்படின்ட்டு இப்போ தாங்க போயிட இந்த பக்கமா காத்திருந்து காத்திருந்து ஏப்பா குரங்கு 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 பார்த்து குரங்கு இப்போ குத்திருப்ப. உன்னை பார்த்து குரங்குலாம் சூசன் பண்ணிக்க போதுடா சுசைடியே. வாடா மனசே ஒழிஞ்சிச்சு. என்னாச்சு மச்சான்? கவிதை சொன்னேன், கார் துப்பிட்டு போயிட்டான்டா. கவிதையா? உனக்கு தெரிஞ்சுதா? அப்போ நான் எடுத்து போனேன். என்ன கன்றவி சொன்னேன்? கேம்தேன் அந்த கருமா அவன் பேர் தான், வேற சொல்லு. அதான் மச்சா கவிதை. நான் மச்சா அப்படி பார்க்குறேன், அவ்வளோ நல்லா இருக்கா? பூ நாடா நீயும் துப்புற? அவனால் துப்பி விட்டான்னு சொல்லி சந்தோஷப்படு. நான் மச்சா கிம்தே என்ன ஒரு கவிதை? அவன் அழகு வர்ணிக்க வார்த்தையே கிடையாதுடா. நான் எப்படிடா கவிதை சொல்கிறது? ஐயோ, இந்த மொக்க இடம் உனக்கு யாருக்கு தான் தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லிடு. யாரு? அதான் தைஸு. தைஸ்? ஓஹோ, அந்த அங்கிள் பேச்சை கேட்டு வந்து சொன்னேன்ல, உனக்கு எது வேணும், இதுக்கு மேலே வேணும். என்ன நான் இல்லாத நேரத்தில் இருந்தாலும் வந்து பூர்ற பார்க்குறாங்க என் ரிலேஷன்ஷிப்புக்கு இடையில புரியல. அப்பெல்லாம் கிடையாது. இன்றைக்கி ஜிம்முக்கு வந்தாரா? அந்த ஆள் வருவா சொல்கிறேன்னு அவசரமாக ஓடி வந்தேன். அவர் தைஸு மேலே நீ கண்ணா இருக்கும் போதே எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. இங்கே பாரு, தைஸை வேணான்னு எடுத்துக்கோ, ஆனால் எடுத்த அவனுக்கு கொடுத்த மவனே உன் சோழி முடிஞ்சிடும். எச்சி பார்ப்பலாம் அப்படின்ட்டு இப்போ அப்படியே எனக்கு 2 பேர் கிளம்பிடுறாங்க. ஸோ இப்படி லைக் அன்னைக்கு நேட்டு தான் காட்டுறோம். ஆக்சுவலாக அன்னைக்கு நேட்டு ஜங்குக்கு வந்துடுறான். ஹே என்ன இன்னைக்கும் வந்திருக்க? இன்னும் ஒரு வாரத்துக்கு அவனுக்கு அப்படி தான் இருப்பானுங்களாம். ஸோ நம்ம இப்படியே இருக்கலாம். ஒன்றும் என்னமோ பண்ணப்போ. திட்டலையா? உனக்கு தெரிஞ்சது எனக்கு தான் வாய் வலிக்குது அப்படின்ட்டு எப்படியே இந்த பக்கம் திரும்பி படுத்துக்கிட்டு ஒரு மாதிரி லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். ஸோ இந்த பக்கம் ஜங்குக்கா அவன் அப்படியே படுத்துக்க. சாப்பிட்டியா? என்கிட்டயா? ஆமாம், அதெல்லாம் இல்லை, நைட்டில் சாப்பிட்றதில்ல. எதுக்குண்ணா? சும்மா தான். பைத்தியம் நைட்டில் சாப்பிட்டோம்னா அல்சர் வந்துடும், உனக்கு தெரியாதா? இதோ ஆப்பிள் இருக்கு கட் பண்ணித்தரேன். ஏண்டா? எனக்கா? இங்கே 10 பேர் இருக்காங்க, அத்தனை பேருக்கு தான், உனக்கு இல்லை. வரட்டா போட. அப்பெல்லாம் இல்லை, சாப்பிடலாம் தப்பு இல்லை. ஏண்டா? ஃப்ராடு நாயே எங்கே பார்த்துட்ருக்க? இல்லை நான் எங்கேயும் பார்க்கலையே. தெரியுது, போ படி போ. சரி, எனக்கு ஒரு டவுட்டு. என்ன? நீ என்னை பற்றி ஓப்பாக்கிட்ட சொல்லவே இல்லை. ஏன்னா சொன்னோன்னே செத்து போடுவேன். உடனே போயிட்டு போகிறேன்னே, எதுக்கு சொல்ல மாட்டேங்கிற? அது நீ தான் ரொம்ப திமிரு பிடிச்சவன். தைரியமாக நாளாச்சு, சொல்லு. ஆமாண்டா, திமிரு பிடிச்சவன் தான் அப்படின்ட்டு அங்கே தேங்காய் எழுந்திருக்கிறான். ஸோ இந்த பக்கம் பார்த்தோன்னா ஆக்சுவலாக ஜங்குக்கு பெட்டில் தானே உட்காந்துட்ருக்கான். ஸோ இப்போது லைக் அந்த நைஃபை கையில் வச்சுக்கிட்டு தேங்க பக்கத்தில் வர இந்த பக்கம் ஜங்குக்கா அப்படியே பார்க்குறான். எதா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம், ஏன்னா கத்தி வச்சு கூத்த போறியா அப்படின்ட்டு இப்போ லைக் அப்படியே போயிட்டு ஒரு மாதிரி இவன் தவழ்ந்து அப்படியே முன்னாடி போயிட்டுருக்கான். ஜங்குக்கா அப்படியே போயிட்டு ஸ்டாப் ஆகுறான். எங்கே பாரு, விஸ்கி வேண்டாம், தப்பான முடிவு எதுவும் எடுத்துடாத, அப்புறம் நீ தான் கஷ்டப்படுவ. ஸோ அந்த நைஃபை தான் அப்படியே ஜங்குக்கோட கழுத்தில் வைக்கிறான். என்ன? நான் திமிர் பிடிச்சவன். எந்த அளவுக்கு தெரியுமா? எனக்கு ஒரு விஷயம் வேண்டான்னா அது வேண்டாம், அது வேணும்னா இந்த உலகத்தில் எங்கே இருந்தாலும் அது வேணும். மொவ்வனை ஏமாற்றணும், வேறு பொண்ணோ பார்த்துட்டு போகணும்னு நினச்ச அறுத்து போட்டு போயிடுவேன். திமிருன்னா கொஞ்சம் திமிரு கிடையாது, அவ்வளோ இருக்குது. நீ அப்பா பெரிய ஆள். நான் உன்னை இந்த இடத்துல கொண்டு போட்டால் கூட அவர் ஏன்னு கேட்க மாட்டார். சொல்லு, ஏமாத்துவியா? மாட்டேன். லவ் பண்ணுறியா? பண்ணுறேன். என் அப்பாவுக்கு பிடிக்காதுன்னா ஓடி போயிடலாம். எனக்கு அப்பா ரொம்ப பிடிக்கும். அப்போது
2 பேரும் சேர்ந்து சம்மதிக்க வைக்கலாம். அப்போது உனக்கு என்ன பிடிச்சிருக்கு? சொல்லு. ஐ லவ் யூ. எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு. ஐ லவ் யூ டூ. என்ன சொல்கிற? தமிழ் தெரியாதா? எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு. ഐ ലവ് യു. മേ പ്യാർ കർത്താ ഹോ. ഞാൻ നിന്നെ സ്നേഹിക്കുന്നു, പ്രേമിക്കുന്നു. അതൊന്നു വേറെ என்ன இருக்கு? சராங்கே சராமிதா வேற? ஓ, லவ் பண்ணுறியா? ஆமாம் ஆமாம். ஒரு ஃபீலே இல்லை. ரத்தம் வர வச்சு அப்படி சொன்ன ஃபீல் வருமா? இல்லை, எதுவே நல்லா தான் இருக்கு. அப்போது லவ் யூ டூவா? டே சொல்லிட்டோம் இல்லை, சரி கோவப்படாது. எதுக்கு? சரி, நாளைக்கு வீட்டுக்கு வந்து அப்பா கிட்ட பேசு. என்ன பேசுறது? என்ன பேசுறதா? சருக்கு லவ் பண்ண தெரியுதுல்ல, அப்பா கிட்ட வந்து பேசு. என்னால் பேச முடியாது. அது நான் ஒரு ஜிம் கோச்சு. என்னை லவ் பண்ணும்போது தெரியலையா? நாளைக்கு வாடா வீட்டுக்கு. வரலாமே, என்னப்போ? என் திமுறலவா? ஒன்றும் இல்லை. அப்போது லவ்வர்ஸா? ஆமாம் ஆமாம். சரி, அந்த கத்தி கீழே போட்டுரும். அது வேண்டாம். தூக்கம் வருது அப்படின்ட்டு இப்போ தேங்க அப்படி போய்ட்டு படுத்துக்கிறான். ஸோ படுத்துட்டு அவனுக்கு ஒரு மாதிரி செம்மையாக ப்ளஷ் ஆகுது. ஒரு மாதிரி அவன் அப்படியே படுத்துட்டு இருக்கு. இப்போ அப்படியே அவனுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. ஹேய், என்ன பண்ணுற? லவ்வர்ஸ், ஸோ தப்பு இல்லை. ஆக்சுவலாக அந்த ஹக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது எவ்வளோ நேரம் நீ பண்ணது நான் தான் சொன்னேன்னா, ஹக்கு மட்டும்தான். லீகலாக மேரேஜ் பண்ணிவிட்டு எல்லாம் பண்ணலாம். நீயே சொன்னாலும் நான் ஒத்துக்க மாட்டேன். அதுக்கெல்லாம் நான் எங்கே கேட்பேன். ஏன்னா நான் அப்படி. ஸோ நீ கேட்டாலும் நான் கொடுக்க மாட்டேன். கல்யாணத்துக்கு அப்புறம் தான் எல்லாமே அப்படின்ட்டு இங்கே எனக்கு ஒரு மாதிரி ப்ளஷ் ஆக. ஸோ இந்த நைட்டு தான் இங்கே எப்படியே ஸ்கிப் ஆகுது. செக்ஷுவலாக இப்போது லைக்கு நெக்ஸ்ட்டு தான் காட்டுறோம். இல்லைடா, நெக்ஸ்ட் டே காட்டுறடா. ஐம் சாரி. ஆக்சுவலாக நான் இந்த ஸ்டோரி எப்படி பிளான் பண்ணேன்னா, லவ்வர் சொன்னதுக்கப்புறமா அவங்க சம்மதிக்க வச்சு கல்யாணம் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்ட்டு. பட் எனக்கு தெரியல, இந்த பசங்களோட லவ் வந்து எனக்கு வேணும். அதாவது இந்த திமிரு பிடிச்சவனும் அடங்கி போகிறவனும், லைக் அந்த மாதிரி ஒரு லவ் எனக்கு வேணும்னு தோணுச்சு. ஆனால் நான் வந்து ஒரு ஸ்பெஷல் பார்ட் மாதிரி ரெடி பண்ணி உங்களுக்கு தரேன். அப்புறம் வந்துட்டு அந்த ஸ்பெஷல் பார்ட் உங்களுக்கு வேணும்னா என்ன பண்ணணும்? கமெண்ட் பண்ணணும். எனக்கு ஒரு 200+ கமெண்ட்டாவது வந்தால் தான் நான் வந்து யோசிப்பேன் நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக போடணுன்னு. திமுறலாம் இல்லைடா, சும்மா சொன்னேன். ஸோ கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அண்டு இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த ஸ்டோரி வந்துட்டு எப்படி வந்துச்சுன்னா சொல்லிட்டு நான் உங்களுக்கு சிரிப்பாக இருக்கும், நான் உங்களுக்கு அங்கே சொல்கிறேன். அண்ட் இந்த ஸ்டோரிக்குள்ளே என்ன இருக்குது என்ன இல்லை எதுவுமே தெரியாது. ஜஸ்ட்டு ஒரு மைண்டு அப்படியே பண்ணிகிட்டு இருந்தேன். எப்படி வந்துச்சு சத்தியமாக எனக்கு தெரியல. ஸோ மறக்காமல் சொல்லிடுங்க. பாய். கமெண்ட்டு முக்கியம். சாராமிதா.